இது உங்கள் பாட்காஸ்ட் வாயில வடை. இதை இணைந்து வழங்குவது லார்ட் பீரர் மற்றும் பிராலி அண்ட் சப்போர்ட்டட் பை கேபிட்டல் கார்பரேஷன். வெல்கம் டு அவர் வாயில வர பாட்காஸ்ட். ஸோ இன்னைக்கு நம்மளோட 50வது எபிசோட். ஆனால் நம்மளது என்னோட 50வது எபிசோடுன்னு நான் சொல்லிக்கிட்டு யார் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னா நம்ம அண்ணன் மன்மத கண்ணன், டிக்டாக் கன்னிஸ் கிருஷ்ணன் வந்திருக்கேன். விழாவை சிறப்பிக்க வந்திருக்கேன், அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் தப்பு. 50வது எபிசோட் விழாவை சிறப்பிக்க வந்திருக்கேன் நான், அவ்வளவுதான். மன்மதன்லாம் இல்ல, பீடோஃபைல் அவரு. ஏன்டா கவுமூத்ரா குடிச்ச நாயே, நீ எல்லாம் பேசலாமா? ஜி எனர்ஜி ப்ரோ, ஜி எனர்ஜி. அதன் வரிசையில் ஆர்டி தலைவர் அண்டர்டேக்கர் வந்திருக்காரு. வணக்கம். சோ அடுத்து நம்ம பாப் மார்னே வந்திருக்காரு. வணக்கம் ராலி, பிக் ஃபேன். அல்லாஹ் உன்னை ஆசீர்வதிப்பார். ஈஷா அல்லாஹ் பெட்டிஷன் ஒன்னு வந்திருக்கு. இவனுக்கு என்ன இளவுண்டர் கோர்த்து விடாதீங்க. ட்ரெண்டிங் பாட்காஸ்ட்னு சொல்லுங்க பிராலி. மறந்துட்டேன் ட்ரெண்டிங் பாட்காஸ்டர் இல்ல, வேண்டாம். சரி. அப்புறம் புதுசா ஆர்டி ரெகுலர் ஆகி இருக்கேன், தேங்க்யூ அட்மின் விக்டர் ப்ரோ வந்திருக்காரு. வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. ஆர்டி ரெகுலர் நானே. ஓகே ஓகே. ஓலாக்காத, எனக்கு தெரியவே தெரியாது. நீ ஆர்டி ரெகுலர்னு உனக்கு தெரியவே தெரியாது. கிறிஸ்டியனோட யோசிப்பேர், ஒருத்தனை பேனாக்கலாம், பே புண்டா கூடாதுன்னு சொல்றது. என்ன இப்ப டாபிக் சொல்லிடும். என்ன டாபிக் நாங்க பேச போறோம்னா, நாங்க பேசுவோம் தான், கெட்ட வார்த்தை பேசுவோம் தான் அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த டாபிக்கா எடுத்து பேச போறோம். கெட்ட வார்த்தை அதாவது நீங்க வேணா பேசுங்க, நானா பேச மாட்டேன். வாழ்க்கையில நான் பேசக்கூடாதுன்னு இருக்கேன். ப்ளீஸ் வெளியே போயிரு. ஹராமாடா மார்லி, ஹராம் இல்ல. ஹராம் ஹராமா, ஹராம் ஹராம். யோ ஹராமியா விரும்புறா நாங்க சொல்றது. இல்ல, நான் வர இப்பதான் அப்பா எடுத்துட்டு வந்தேன் வாயில. வெக்கமா இல்ல? சிரிக்கிற வெக்கமா இல்ல? கரெக்டா இருந்துக்க பாத்துக்க. சரி, இங்க பாரு. இந்த டாபிக்கே வந்து ரொம்ப பெரிய டாபிக். தண்டகர்மாந்திரமா பேசாம, அதாவது இப்ப இந்த டாபிக்ல வந்து நாங்க என்ன பேச போறோம்னா, கெட்ட வார்த்தை பேசுவோம்னா நாங்க வந்து வெறும் கெட்ட வார்த்தையை மட்டும் பேச போறது கிடையாது. we are going to differentiate what is profanity and what is abuse. சரியா? இது வந்து இப்ப ஒரு கொஞ்ச நாளாவே ஒரு பெரிய டாபிக்கா போய்கிட்டு இருக்கு. ப்ரொஃபானிட்டி எது, அபியூஸ் எதுன்னு தெரியாம கெட்ட வார்த்தை பேசினாலே தப்புங்கிற மாதிரியான ஒரு மென்டாலிட்டியில இந்த கலாச்சார கன்னிஸ் எல்லாம் வந்து குதிச்சுக்கிட்டு திரியறானுங்க அங்கிட்டும் இங்கிட்டும். சோ வந்து இவனுங்களுக்கு நாங்க என்ன சொல்ல வரோம்னா, கெட்ட வார்த்தைங்கிறது வந்து இட்ஸ் அ வெரி காமன் திங். இது நம்ம கல்ச்சர்லயே இது வந்து நம்ம கலாச்சாரமே கிடையாது. இது வந்து நம்ம பண்பாடு கிடையாது கெட்ட வார்த்தை பேசுறதுன்னு சொல்றானுங்க அவனுங்க. நம்ம கலாச்சாரத்துல நம்ம இலக்கியத்துல எவ்வளவு கெட்ட வார்த்தை இருக்கு, கெட்ட வார்த்தை இவனுங்க கெட்ட வார்த்தைன்னு கன்சிடர் பண்ற வார்த்தைகள் வந்து எத்தனை இருக்கு. அதுக்கு வந்து நாங்க கெட்ட வார்த்தை பேசுவோம்னு சொல்லி பெருமாள் முருகன் எழுதின ஒரு புக்கையும் வந்து நாங்க படிச்சு அதை வந்து நாங்க ரெஃபரன்ஸா வச்சுதான் நாங்க இதெல்லாம் பேசுறோம். சோ நாங்க பேசுற ஏதாவது உங்களுக்கு கோவ புண்டை வந்துச்சுன்னா அது வந்து நீங்க கேட்க வேண்டியது எங்கள்கிட்ட இல்ல, பெருமாள் முருகன்ட்ட. நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், கோழிக்கறி கிளம்பு, சூத்து போட்டு கிளம்பு. ஓகே. ஹராமியா கண்டார ஒளின்னு ஒருத்தர் பேசுறாரு, நல்ல வார்த்தையா இல்ல கெட்ட வார்த்தையா? கண்டார ஒளி, இந்த வார்த்தை கெட்ட வார்த்தை. அவன் தானே பண்ணி நினைப்பிற்கு உறுப்பு, உங்களுக்கு இப்போ கெட்ட வார்த்தை. அவன் சொல்றது வந்து ஒரு விதத்துல கரெக்ட் தான்டா. நம்ம சொல்றதை தாண்டா அவனும் சொல்றான். சரியா? இது வந்து கெட்ட வார்த்தை இல்ல, இத பிரிச்சு அதுக்கு வந்து அர்த்தம் சொல்லி இது வந்து ஒரு சாதாரண வார்த்தைங்கிற மாதிரிதான் அவன் சொல்லுவான். அவன் அந்த சொல்ற விதம் தான் நம்மளுக்கு வந்து கிரிஞ்ச் ஆகுது. மத்தபடி அவன் சொல்ற விஷயங்கள் எல்லாமே நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா அவன் சொல்ற விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு நல்லாதான் இருக்கும். பிரியாணி மேன் நீங்களா கிரிஞ்சுன்ற வார்த்தை யூஸ் பண்ணீங்க? இப்ப நீங்க வந்து எந்த கேட்டகரிக்குள்ள வர்றீங்க தெரியுதா அண்டர்டேக்கர்? என்ன ப்ரோ இவ்வளவு நாள் கூட இருந்து இப்ப இப்படி திரும்பி பேசுறீங்களே ப்ரோ, இதெல்லாம் சரியா ப்ரோ, நியாயமா ப்ரோ? அந்த கேட்டகரிக்குள்ள நீங்க தெரியுதா? பார்க்கர்
பார்க்வார் இப்படி 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 பார்க்வார் பண்றீங்களே ப்ரோ, அந்த 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 கேட்டகரிக்குள்ள வரீங்க, தெரியுதா? தல விவேக் கோபுரா மாதிரி பண்றீங்களே ப்ரோ. ஓகே, இந்த கெட்ட வார்த்தைன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா யாரு கெட்ட வார்த்தை எது கெட்ட வார்த்தைன்னு சொல்லிட்டு நம்மளா டேர்ம் பண்ணது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஒருத்தங்க தான் அதாவது நம்ம புக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம ஆரம்பிச்சோம். படிப்பு அறிவு புக்கா மாறினதுக்கு அப்புறமா. ஸோ புக்கா மாறுறப்போ அந்த புக்கு நம்ம பழைய காலத்து இலக்கியங்கள்ல சில வார்த்தைகள் இது கெட்ட வார்த்தைன்னு சொல்லிட்டு அந்த புக்கு புதுப்பித்தாங்க பாருங்க. அவங்க இது கெட்ட வார்த்தைன்னு சொல்லிட்டு தவிர்த்து வேற வார்த்தையை சேர்த்து அந்த மாதிரி மாற்றி, ஸோ அது தவிர்க்க வேண்டிய வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு டேர்ம் பண்ணனால தான் கெட்ட வார்த்தைன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம காலத்துல இருக்கு. ஓகேயா? ஆமா, அதாவது இப்ப நம்ம கெட்ட வார்த்தைன்னு சொல்ற எல்லா வார்த்தையுமே ஒரு காலத்துல சாதாரண வார்த்தையா தான் இருந்திருக்கும். சரியா? இப்ப தமிழ்ல முடிங்கிறது இப்ப ரொம்ப புதுசா வந்த வார்த்தை. மயிருங்கிறது தான் நார்மலா எல்லா இடத்துலயுமே யூஸ் பண்ணப்பட்ட, இலக்கியங்கள்லயுமே யூஸ் பண்ணப்பட்ட ஒரு வார்த்தைங்கிறது மயிறு. சரியா? அது அந்த காலத்துல அது ரொம்ப சாதாரணமான ஒரு வார்த்தையா தான் இருந்துச்சு. ஆனா இப்ப அது கெட்ட வார்த்தையாயிருச்சு. சரியா? அது மாதிரி முன்னாடி கெட்ட வார்த்தையா இருந்த நிறைய வார்த்தைகள் இப்ப நான் தமிழ்ல சொல்லல, இங்கிலீஷ்ல சொல்றேன். அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அதோட அந்த கெட்ட வார்த்தைங்கிற அந்த வேல்யூவை இழந்துரும். இப்ப நீங்க இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா டேம்ங்கிற கெட்ட வார்த்தை ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வார்த்தையா இருந்துச்சு முன்னாடி காலத்துல. இப்ப டேம்ங்கிறது நம்ம ரொம்ப சாதாரணமா யூஸ் பண்றோம். அந்த மாதிரி சாதாரண வார்த்தைகள் கெட்ட வார்த்தையாவும் மாறும், கெட்ட வார்த்தைகள் சாதாரண வார்த்தையாவும் மாறும். அதான் நம்ம இவங்க டெம்பிள் மங்கி சேர்த்தாங்கன்னு என்னை பார்த்து நாயின்னு சொல்லிட்டாண்டா ஓட்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. இல்ல அதே மாதிரி இந்த நீங்க பாத்தீங்கன்னா இந்த கட்டுறது தமிழ்ல கூட வரும் ஒரு சீனு. அந்த ஜீவா உயிர் உயிர் காப்பான் கவரிமான்ற மாதிரி சொல்லுவாரு. மயிருன்னு சொன்னோன்னே எல்லா பசங்களும் கெட்ட வார்த்தை பேசுறாரா வாத்தியார், கெட்ட வார்த்தை பேசுறாரான்ற மாதிரி அவங்களுக்குள்ள இது மாதிரி பேசிப்பாங்க. அப்ப அவர் சொல்லுவாரு, மயிருன்றது கெட்ட வார்த்தை இல்லப்பா, அது நார்மலா இருக்கிற வார்த்தை தான், அது மாதிரி சொல்லுவாரு. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த இந்த கெட்ட வார்த்தைகளும் கேஸ்ட் சிஸ்டமும் கனெக்ட் ஆயிருக்குமோன்னு எனக்கு தோணுது. நிறைய இருக்கு. நம்ம நிறைய யூஸ் பண்ற நிறைய, அதாவது இப்ப சாதாரண அது கெட்ட வார்த்தையா கூட இல்ல, சாதாரண வார்த்தையா நிறைய பேர் யூஸ் பண்ற நிறைய வார்த்தைகள் அது ஒரு ஜாதிய இதுன்னு சொல்லுவாங்க, ஸ்லர்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அந்த மாதிரியான வார்த்தைகள். இப்ப நம்ம முட்டாள்ங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. சரியா? முட்டாள்ங்கிறது நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், முட்டாள்னா ஒரு அறிவில்லாதவன நம்ம முட்டாள்னு சொல்லுவோம்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். முட்டாள்னா கரெக்டான அர்த்தம் என்னன்னா கூலி இல்லாம வேலை செய்யற ஒரு கீழ் ஜாதி ஆளுன்னு அர்த்தம் முட்டாளுக்கு அர்த்தம். சரியா? கட்டாய உழைக்கிற ஒரு கீழ்நிலையில் இருக்கிற ஒருத்தரை தான் முட்டாள்னு சொல்லுவாங்க. அது நம்ம முட்டாளுங்கிற வார்த்தையை நம்ம அறிவிலின்றதுக்கு ஈக்குவலா நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா முட்டாளுக்கான அர்த்தம் வேற. வடிவேலு கூட சண்டால பாவி திட்டுற மாதிரி எல்லாம் காமெடி இருக்கும். சண்டாலருங்கிறது ஒரு ஒரு பிராமினுக்கும் ஒரு இன்டர் காஸ்ட் மேரேஜ்ல பிறந்த புள்ளைக்கு தான் புள்ளதான் சண்டாலர்னு பேரு. என் பாயிண்ட் என்னது? இது உன் பாயிண்ட், பெருமாள் பாயிண்ட். ஏதோ நீ எழுதுன ரைட்டு. கிருஷ்ணனை அவரு டெரிட்டரிக்குள்ளே இருக்க மாட்டாரு, பெரிய ஒஸ்தி வேலைன்னு இவரு. நீங்க தான் மாதிரி நான் ஸ்வேர் வேர்ட்ஸ் மட்டும் பாத்துக்கிறேன், புக்கு படிக்க மாட்டேன். நான் எல்லாம் எல்லாம் தான் பேசுவேன். நான் டிஸ்கஷன் சொல்லும் போதே இந்த பாயிண்ட் நான் வச்சிருந்தேன். யூடியூப் மாதிரி ஆயிடுச்சு. சொன்னனால நான் இதெல்லாம் சொல்றேன். இப்ப நான் நிறைய இடத்துலயே சொல்லியிருக்கேன். இப்ப நான் மத்த பாட்காஸ்ட்ல எல்லாம் அந்த பேரை சொல்லாம சொல்லியிருக்கேன். இப்ப நான் இந்த பாட்காஸ்ட்ல சொல்லலாம். அதாவது இப்ப இங்க இலங்கையில தெரு நாய்ங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டாங்க, பரநாயின்னு தான் சொல்லுவாங்க. அது அவங்களுக்கு தெரியும். அவங்க ஸ்டார்டிங்ல அத ஒரு ஜாதிய கெட்ட வார்த்தையா யூஸ் பண்ணாலும் இப்ப இருக்கிற முக்காவாசி பேருக்கு அது ஜாதிய கெட்ட வார்த்தைன்னே தெரியாது. அதாவது ஆரம்ப காலங்கள்ல அத ஒரு காஸ்டிஸ் ஸ்லரா யூஸ் பண்ணாலும் இன்னைக்கு அதுக்கான மீனிங்கே தெரியாம அத ரோட்டு நாயா சொல்றதுக்கான ஒரு வார்த்தையா பரநாய்ங்கிறது யூஸ் பண்றாங்க.
2 பேரும் சண்டை பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு வையேன், ரொம்ப வந்து மோசமா சண்டை பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த சக்கிலிய சண்டைக்குள்ள நான் வரமாட்டேன்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப காமனா இங்க இருக்கிற ஒரு ஒரு பேச்சு வழக்கு. சரியா? இதெல்லாம் வந்து காஸ்டிஸ்ட் ஸ்லர்ஸ்ன்றதே தெரியாம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்னு எங்க ஊர்லயா இருக்கட்டும், எங்க வீட்லயா இருக்கட்டும், இப்ப நான் முடி வெட்டிட்டு வந்துட்டு ஒரு மாதிரி வந்து எனக்கு வந்திருக்கான் பரப்பைய மாதிரி வெட்டிட்டு அப்படின்னு நேரம் ஏதாச்சும் லூஸ் வந்தானா ஆமா, அது வார்த்தையை சுட்டி சுட்டி காட்டுவானுங்க. இப்ப இது வந்து அபியூஸ், இது வந்து ப்ரொஃபானிட்டி கிடையாது, இது வந்து அபியூஸ். புரியுதா? நம்ம சொல்ல வந்ததே ப்ரொஃபானிட்டி வெர்சஸ் அபியூஸ்ங்கிறதுக்குள்ளதான் வரும். இது வந்து அபியூஸ் டுவர்ட்ஸ் ஒரு 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 குறிப்பிட்ட சமூகம். வேறஸ் நீ வந்து புண்டன்னு திட்டுறது வந்து எந்த ஒரு சமூகத்தையும் யாரையுமே டிஸ்டர்ப் பண்ண போறது கிடையாது. அது வந்து ஒரு சாதாரண வார்த்தை. அதுக்குமே ஆனா ஒரு பிரச்சனை இருக்குண்ணா. ஏன்னா இது வந்து ஒரு டிபேட்டா போன போன வந்து ஒருத்தர் வந்து தன்னுடைய உறுப்பாக இருந்து, அதாவது இப்போ ஒரு ஆணா இருந்து ஆண் உறுப்பையா சேர்த்து ஆண் உறுப்பா திட்டினா வந்து ரைட்ஸ் அந்த மாதிரி சொல்றாங்க. அந்த டிபேட்ல சொன்னது சொல்றேன். சோ நீ வந்து அடுத்த, அதாவது ஆப்போசிட் ஜெண்டரோட இது இருக்குல்ல பார்ட்ஸ், அதை வந்து நீ யூஸ் பண்றதுக்கு வந்து உனக்கு ரைட்ஸ் கிடையாது, அது வந்து தப்புன்னு தான் சொல்றாங்க. ஆமா, நான் அந்த டிபேட்ல நானும் தான் இருந்தேன். அந்த டிபேட்ல வந்து அவங்க சொல்றாங்க, இப்ப பெண்ணோட உறுப்பை வந்து வச்சு பெண் திட்டட்டும், ஆணோட உறுப்பை வந்து ஆண் திட்டணும். இவன் வந்துட்டு இப்ப என்ன போற பேக்குல வந்து யாருக்கும் வந்துட்டு இப்ப பே பூண்டன்னு திட்டுறான்னு, ஐயோ சாரி 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 சாரின்னு கேட்பான். சரியா? அதுக்கப்புறம் சுண்ணி மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டு இருப்பானுங்க. இது வந்து ஓவர் ஒர்க். இது எப்படி இருக்குன்னா வந்து இந்த என் வேர்டு மாதிரி இருக்கு. பிளாக்ஸ் யூஸ் பண்ணலாம் ஆனா மத்தவங்க யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு அர்த்தம் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியாக்குள்ள வந்த முஸ்லிம்ஸ் யாருன்னா டர்க்கிஸ், அதாவது துருக்கி. தமிழ்ல வந்து அவங்கள வந்து துருக்கி நாட்டை சேர்ந்தவங்கன்றதுனால துருக்கர்னு வரும். சரியா? துருக்கருங்கிறதுதான் வந்து காலப்போக்குல துலுக்கர்னு மாதிரி அது வந்து ஒரு ஸ்லரா மாறிடுச்சு. அதான் இப்ப இந்த அம்பட்டையர் மேட்டர் இருக்கு பத்தியா, அது வந்து அம்பட்டையருங்கிறது வந்து முடிவெட்டுறவங்களோட ஜாதி பேரு. சரியா? இப்ப எங்க அப்பா, நான் வந்து நாங்க வந்து சென்னையில இருந்தப்போ வந்து நாங்க வந்து முடிவெட்டுற அதாவது பியூட்டி பார்லர் வைக்க போறோம் வந்து எங்க பாட்டி கிட்ட சொன்னப்போ, என்ன அம்பட்ட தொழில் பார்க்க போறியா நீ? அதே மாதிரி யுஎஸ்ஏல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பொண்ணு வந்து இன்னொரு பொண்ணை பிச்சுன்னு திட்டும் போது அவங்க வந்து ஓகேன்றாங்க, இட்ஸ் ஓகேன்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. ஆனா இதே ஒரு பையனோ இதுவோ சொன்னா, பிச்சுன்னு சொன்னா, அது அவங்கள ஒரு மாதிரி அப்ரஸ் பண்ற மாதிரி பண்ணுது. நான் அதுவும் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அது தப்புன்ற மாதிரி தோணுச்சு. அப்புறம் நான் அந்த ஹிஸ்டரி ஆஃப் ஸ்வேர் வேர்ட்ஸ் பார்த்த அப்புறம் ஓகே, ஒரு இது அப்ரஸ் பண்ணதுன்னா அவங்கள சொல்லக்கூடாதுன்ற மாதிரி தோணுச்சு. அதே மாதிரிதான் இந்த ஜாதிய கெட்ட வார்த்தைகளும், அதாவது இது அவங்கள அப்ரஸ் பண்ணின ஒரு வார்த்தை. அதே மாதிரி இப்போ நான் தாடி வளர்ப்பேன், எங்க வீட்டுல இப்ப சொல்லுவாங்க துளுக்க பைய மாதிரி ஏன் தாடி வளர்க்கறன்ற மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் சேவ் பண்ணாலுமே அப்படிதான் சொல்லுவாங்க. ஆமா, எது பண்ணாலும் குத்தம் மொழுக்கட்டின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. அப்ப இதே மாதிரி வந்து அம்த மாதிரி பண்ணாதன்னுவாங்க, அது ஒரு ஜாதி பேரு. ஆமா, அம்பட்டம் பார்த்தான் பாரு அம்பட்டா மாதிரி வேலைன்ற மாதிரி இல்ல. கிறிஸ்டனா சொன்ன மாதிரி எங்க ஊர்ல வந்து நிறைய அந்த ஜாதிய பேர்லாம் வச்சு திட்டுவாங்க. பட் எங்களுக்கு அது கேஷுவலா திட்டுற மாதிரி இருக்கும். பட் எனக்கு கிறிஸ்டனா சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே நோட் ஆச்சு. அந்த அதை வச்சு திட்டுறது. அப்புறம் வந்து சக்லின்னு திட்டுவாங்க இங்க நோமலா. அந்த தொழிலையே கேவலமா பாக்குறது, இதுதான் அபியூஸ். முஸ்லிம்ஸையுமே குறிக்கிற ஒரு ஸ்லரா மாறிடுச்சு. இது சில பேர் ப்ரோ அவங்க பார்த்த தொழில தானே ப்ரோ சொல்றாங்க, இதுல என்ன ப்ரோ இருக்கு புண்டாமானே. அவங்க இந்த வார்த்தை இப்ப பெரியவங்க தான் யூஸ் பண்றாங்கல்ல, நான் பாக்குற பசங்களுமே இதை வந்து கேஷுவலா யூஸ் பண்ணிட்டு போயிடுறானுங்க. அதுதான் எனக்கு வந்து ஒரு மாதிரி. சரி, நம்ம டாபிக் மாதிரி எங்கேயோ போய்கிட்டு இருக்கோம். எது பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கோம். இப்ப எது எதெல்லாம் நம்ம பயன்பாட்டுல இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம பெருமாள் முருகன் சொன்ன மாதிரி அவர் பிரிச்சு தொங்கினது அல்குருங்கிற வார்த்தையை தான் தொடங்கினாரு. சோ அதோட ஹிஸ்டரி மட்டும் நான் சொல்லிடுறேன்னா, அல்குன்ற வார்த்தை வந்து நம்மளோட 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நம்ம தமிழ்ல இருந்திருக்கு. அல்குன்னா என்னன்னா, நம்ம இப்ப புண்ணு அப்படி இப்படின்னா சொல்றோம்னா பெண்ணுடைய உறுப்பு, பிறப்புறப்பு. சோ அத வந்து அந்த டைம் 18th செஞ்சுரி வரைக்கும் அல்குன்ற வார்த்தை இருந்திருக்கு. அதுக்கப்புறமா புக்கு வர ஆரம்பிச்சு 19th செஞ்சுரியில.
அப்போ வந்து ம். புக்கு புதுப்பிக்கும் போது வந்து இவங்க வந்து சான்ஸ்கிரிட் வார்த்தை யோனின்னு மாத்திக்கினாங்க. நான் ஒரு படத்துல பார்த்தேன். இந்த கேர் ஆஃப் ம். காதல்னு ஒரு படம் வரும். அதுல வந்து இந்த வெற்றியோட ஒரு போர்ஷன்ல வந்து அவன் அந்த ஹீரோயினை பார்த்து ஓ துளுக்கச்சியா நீங்கன்னு கேட்பான். அது எனக்கு அந்த டைம்ல ரொம்ப ஒரு மாதிரி அஃபென்சிவா இருந்துச்சு. என்ன இவங்க இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை வந்து படத்துல ரொம்ப சாதாரணமா யூஸ் பண்ணிருக்காங்களேன்ட்டு. அப்ப இந்த துல்கர் வார்த்தைனே சல்மானும் அதுதானா? துல்கர் சல்மான் இருக்கும். இல்ல இல்ல யோனிங்கிறது வந்து இப்ப ரொம்ப ரொம்ப ரீசெண்டா வருது. யோனிங்கிற ம். வார்த்தையை யாருமே மாத்தலாம் இல்ல புக்ல. அவங்க அல்குல்னு வர்ற இடத்துல எல்லாம் வந்து வேற வேற வார்த்தைகளை போட்டு மாத்திட்டானுங்க இந்த கலாச்சார கன்னிஸ். அதாவது ஆமா. இவனுங்க இது ஓலைச்சுவடியா இருக்கும்போது பிரச்சனை இல்ல, பட் பிரிண்ட்ல வரும்போது வந்து கெட்ட வார்த்தை வரக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு 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 பூமர்த்தனம். அதாவது பால் உறுப்புகளோ இல்ல பால் உணர்வை பத்தின விஷயங்களோ இல்ல உடல் உறவை பத்தின விஷயங்களோ வரும்போது இது வந்து தேவையில்லன்ற மாதிரி அவனுங்க வந்து அதை ரிமூவ் பண்ணி வேற வார்த்தைகளை போடுறது, இவனுங்களா சொந்தமா அந்த இடத்துல வந்து வேற ஒரு பாட்டை எழுதி சொருகிறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சிருக்கானுங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து பாட புத்தகத்துல யூஸ் பண்ண போறோம் நம்ம இந்த பாட்டுகள் எல்லாம் என்ற ஒரு காரணத்துக்காக இவனுங்க எல்லாம் வந்து இத செஞ்சிருக்கானுங்க, மாத்தி விட்டுருக்கானுங்க. யோனிங்கிற வார்த்தை வந்து ரொம்ப ரீசெண்டா வந்த ஒரு சமஸ்கிருத வார்த்தை. அத வந்து நம்ம இப்ப ரொம்ப ரீசெண்டா இருக்கிற நான் எனக்கு தெரிஞ்ச அது ஒரு 20th 21st செஞ்சுரியில தான் யோனிங்கிற வார்த்தையை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து மாத்தி எழுத வார்த்தை கிடையாது அது. சரி, அதான் அந்த அல்குனுன்ற வார்த்தை வந்து ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு புக்கு அதுல வந்து பேர் மாத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதுல குறுந்தொகையில வந்து யாரு மாட்டினானா சௌரி பெருமாள் ஐயங்கார். அவர் தான் வந்து அந்த வார்த்தைகள்லாம் தப்புன்னு சொல்லிட்டு அதுல மாட்டினாரு. அப்புறம் அதிகமா புக்கு வந்து புதுப்பிச்சது வந்து உவே சுவாமிநாத ஐயர். அவர் ஆமா. ஸோ அவர் என்ன பண்ணார்னா அவர் வந்து அவரை பத்தி நான் கூட படிச்சிருக்கேன். அவர் வந்து நிறைய ஓலைச்சுவடிகளை கலெக்ட் பண்ணி நிறைய புக்கு பண்ணதுக்கு நிறைய தொண்டு ஆத்திரிக்காரு தமிழுக்கு. எப்படின்னா அவர் ஹிஸ்டரியில வந்து பல ஓலைச்சுவடி வந்து தண்ணிக்குள்ளலாம் குதிச்சு அந்த ஓலைச்சுவடியை கைப்பற்றி, ஏன்னா அந்த ஏதோ சொல்லுவாங்க ஆதி அமாவாசைக்கோ ஏதோ ஒரு இதுல வந்து ஓலைச்சுவடிகள்லாம் வந்து தண்ணியில விடுவாங்க. அந்த மாதிரி விடாதீங்கன்னு இவர் சொல்லுவாரு. ஆனா அந்த மாதிரி தான் நாங்க விடுவோம், அதான் எங்க வழக்கம்னு சொல்லிட்டு ஒருத்தர் தண்ணியில போட்டுருவாரு. இவர் தண்ணியில போய் நீச்சல் அடிச்சு போய் அந்த ஓலைச்சுவடி எல்லாம் கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி புதுப்பிச்சிருப்பாரு. 23ஆம் புலிகேசியில் வர மாதிரி நம் பின்னால் வரும் சந்ததிகள் இது எல்லாம் பார்க்க போகிறார்கள். இதுதான் ஹிஸ்டரி. அவன் டை அடிச்சானா கை அடிச்சானா இல்ல அவர் எதிர்பார்க்கல பெருமாள் முருகன் ஒரு கேரக்டர் வந்து நம்மள வந்து நம்ம வேட்டையை கழட்டி விடும்ன்றத அவர் எதிர்பார்க்கல. ஆமா, ஆமா, girls with the time travel, let's go to the Titanic and warn them. Boys with the Titanic, bro, they gonna censor the bad words, bro, please change it before it happens. ஆனா அல்குல்னு வர்ற இடத்துல எல்லாம் வேற ஏதாவது வார்த்தை போடுவாரு. அப்போதான் அவர் என்ன பண்ணாருன்னா வந்து அல்குலுன்ற வார்த்தையை வந்து மாத்தவே இல்லை. அல்குலுன்ற வார்த்தை இருக்கு, அதுக்கான பொருள் அவர் எழுதல. அப்படியே ஐடியல் சைலண்டா எஸ்கேப் ஆகுது. ஏன்னா அவருதான் வந்து தமிழ்ல வந்து ஃபர்ஸ்ட் அந்த என்ன பேக்ல வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கான மீனிங் அது எங்கெங்க வருதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து தமிழ்ல வந்து அரும்பத அகராதின்னுவாங்க. அந்த வார்த்தைகள்லாம் ஒவ்வொரு வார்த்தை கலெக்ட் பண்ணி அது எங்கெங்க வருதுன்னு போடுவாரு. அப்ப என்ன பண்ணிருக்காரு தலைவர், அந்த வார்த்தையே வந்து வித்துட்டாரு, பொருளும் கொடுக்கல. ஓஹோ, இதே வேலையே நம்ம ஒயிட் நிபாசும் பண்ணிருக்கானுங்க, வெள்ளை சங்கீசும் பண்ணிருக்காங்க. பைபிள்ல இது பண்ணும்போது அழகா இந்த கெட்ட வார்த்தைகள் இந்த சில 2-3 வார்த்தைகள்லாம் அப்படியே மாத்தி, அதே மாதிரி இது அந்த இந்த ஏன்ஷியன்ட் ரோம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இதுலயும் இந்த மாதிரி நடந்திருக்குது. அதாவது இந்த செக்ஷன் வர இடத்துலதான் அப்படியே மாத்தி விட்டு டிக்கு இந்த மாதிரி வர இடத்தெல்லாம் மாத்தி விட்டு அப்படியே மாத்திருக்காங்க. இந்த இதுவே தப்பு அப்படின்ற கோட்பாடே தப்புன்ற மாதிரி டோட்டலா மாத்திருக்காங்க. போட்டீங்கன்னா ட்ரெண்டிங்ல வந்திருக்கும் நேரம் டாப் 5ல ஆண்கள் மட்டும் இல்ல,
பெண் ரைட்டர்ஸ் கூட நிறைய இந்த முலை அதை பத்தி நாம எழுதியிருக்காங்க. அவங்க தலைவனோட எப்படி இருக்கணும்ன்ற அந்த அதான் ஆசைகள் கனவுகள் அதெல்லாமும் எழுதியிருப்பாங்க. அது எது எதுலாம் வருதுன்னா மணிமேகலை, சிலப்பதிகாரம். இல்ல ப்ரோ, So, ஆனா அதான் வந்துட்டு நீங்க என்னதான் சொன்னாலும் பைபிள் தான் வந்துட்டு வேர்ல்ட் ரெக்கார்ட்ல இருக்கு. கூடிய தடவை எடிட் செய்யப்பட்டு வார்த்தைகள் தூக்கப்பட்டு சென்சார் செய்யப்பட்ட புக்ல வந்து பைபிள் ஒரு புக் இல்ல, அதான் ஒரே ஒரு புக். நான் கூட உன்னைய தப்பா நினைச்சிட்டேன்ப்பா. நீ என்னமோ பைபிளுக்கு முட்டு கொடுக்க வரேன்னு நினைச்சிட்டேன்ப்பா அவன் பேரை வச்சுக்கிட்டு. ஓஹோ, அவன் எதையாச்சும் உளறி விழுன்ற மாதிரி எழுதி வச்சிருக்கான். அவன் வேற. சரி, ஓகே, பேசுவோம். அது வேற. இல்ல இப்ப அந்த அல்குல்ங்கிற வார்த்தை சரியா, இது வந்து 2000 வருஷம் பழமையான தமிழ் லிட்ரேச்சர்ல கூட இருக்கு சரியா. இன்ஃபேக்ட் அது வந்து ரொம்ப காமனா ரொம்ப நிறைய வாட்டி யூஸ் பண்ணிருக்காங்க. இப்ப பிராலி சொன்ன குறுந்தொகையில மட்டுமே 9 பாட்டு அல்குலை பத்தி மட்டுமே இருக்கு சரியா. அதுல ஒண்ணு வந்து ஒரு செக்ஸ் டிப்ரைவ்ட் உமனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இருக்கு சரியா. இன்னொன்னு வந்து ஒருத்தனோட பர்ஃபார்மன்ஸ் ஆன் பெட் வந்து எந்த அளவுக்கு சூப்பரா இருக்குன்றத பத்தி இருக்கு சரியா. புசிங்கிறத வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் ஹாப்பினஸா அவங்க வந்து எழுதியிருக்காங்க அதுல. நம்ம அந்த சைக்கிள் கதை சொல்லுவோம் தெரியுமா, எப்பா உலகமே தெரியுது இதுல தெரியுமா அந்த அப்பா. அந்த மாதிரி குறுந்தொகையிலே எழுதியிருக்காங்க. இதுதான் வந்து உலகத்துல வந்து ஒரு ஹாப்பினஸுக்கான இடமே இதுதான்ன்ற மாதிரி குறுந்தொகையில எழுதியிருக்கு சரியா. இவனுக்கு ரொம்ப வளர்ந்துருக்கானுங்க அந்த டைம்ல சரியா. இவனுங்க நடுவுல பூந்து இவனுங்க என்னமோ ஒரு சேட்டை பண்ணிதான் வந்து இதெல்லாம் டபு ஆக்கி வச்சிருக்கானுங்க. தலைவரே புத்தரையே மாத்திரம் இதெல்லாம் எங்களுக்கு வேலையா? புத்தரையே பெருமாள்னு ஒரு நைட்ல சங்கு சக்கரை வச்சவங்க இதெல்லாம் ஒரு மேட்ரு போட்டு இல்ல. இப்ப வந்து குறுந்தொகை மட்டும் கிடையாது சரியா. கலித்தொகையில வந்து 11 வாட்டி வருது, சிலப்பதிகாரத்துல 10 வாட்டி வருது, 10 பாட்டுல 10 வாட்டி வருது, பெருநாட்டுப்படையில ஒரு வாட்டி வருது சரியா. விட்டீங்க என்னது நக்கீரர் எழுதின திருமுருகா திருப்படை, அதுவும் வந்து முருகரை பத்தின இது இல்ல. ஆமா ஆமா சரி, பாட்டுலதான் வரும் அது. ஆக்சுவலி அந்த பக்கம் போக வேண்டாம், நம்மள கருப்பருக்கு பண்ணிடுவாங்க. இல்ல நம்ம போலாம். ஏன்னா இது வந்து பெருமாள் முருகன் சொன்னதுதான். திருமுருகாற்றுப்படைங்கிறது வந்து முருகனை பத்தின புக்கு சரியா. அதுலயே அல்குல்ங்கிற வார்த்தை 3 வாட்டி வருது. நக்கீரர் எழுதினாரு, அவர்கிட்ட போய் சண்டை பிடிங்க சரியா. முருகனை கும்புற பெண்களுடைய அல்குலை பத்தி அவர் எழுதியிருக்காரு. ஆமா, அதுவும் அந்த வெட்னஸ் பத்தி எல்லாம் எழுதுவாருண்ணா. என்னது அந்த வெட்னஸ், அவங்க வந்து எந்த அளவுக்கு ஏங்கி போயிருக்காங்க அந்த மாதிரிலாம். ஆமா, போய் கேளுங்க. ஆண்டாள் எழுதியிருக்காங்க மேட்டரை பத்தி, அதனியம் வருது சரியா. இத வந்து அவங்க ரொம்ப காமனா தான் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. கம்பராமாயணத்திலேயே இது இருக்கு. நீங்க புடிச்சு தொங்குறீங்க பாத்தீங்களா கம்பராமாயணம், அதுலயே இதெல்லாம் இருக்கு. கேசாதிபாதம் பாதாதி கேசம் எல்லாம் இருக்கு. நீங்க வந்து அண்ணா எழுதின கம்பரசம்ங்கிற ஒரு புக்கு சரியா, அதை நான் இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். நான் இப்போ ஒரு 2-3 சாப்டர் தான் படிச்சிருக்கேன். அதனாலதான் அதை பத்தி நான் எதுவும் இங்க பேசல. அந்த புக்கை எடுத்து படிச்சு பாருங்க. கம்பராமாயணத்துல எந்த அளவுக்கு சாதாரணமா இந்த மாதிரியான உடலுறவை பத்தினது, ஆர்கன்ஸ பத்தினதெல்லாம் வந்து இருக்குங்கிறது வந்து அவர் அண்ணா எழுதியிருப்பாரு. அதுல முருகனே சொல்லியிருப்பாரு, இது கம்பரசம் இல்லடா காமரசம். ஏதோ ஒரு காமெடியில கூட வரும், ஆயக்கலடா மாயக்கலை அப்படின்னு. இப்ப என்ன மேட்டர்னா, இப்ப இந்த வார்த்தை எப்படி இவ்வளவு காமனா இருக்குன்ற மாதிரி நம்ம யோசிக்கும் போது, நம்ம தமிழ் லிட்ரேச்சர்ல பாதாதி கேசம் கேசாதி பாதம் 2 விஷயம் இருக்கு. பாதாதி கேசம்னா என்னன்னா வந்து காலில இருந்து தலை வரைக்கும் இருக்கிற எல்லா உறுப்புகளையும் வந்து வர்ணிக்கிறது. கேசாதி பாதம்ங்கிறது வந்து தலையில கால் வரைக்கும் வர்ணிக்கிறது சரியா. இதுல என்ன மேட்டர்னா, பாதாதி கேசம் அதாவது கால்ல இருந்து தலைக்கு போறது வந்து சாதாரண பெண்களை வந்து அந்த மாதிரி வர்ணிப்பாங்க. கடவுள்களை பத்தி வர்ணிக்கும் போது வந்து கேசாதி பாதம் தலையில இருந்து காலுக்கு வருவாங்க சரியா. இப்படி வர்ணிக்கும் போது அந்த பெண்ணுடைய முளையில இருந்து அல்குல் வரைக்கும் எல்லாத்தையுமே தான் வர்ணிப்பாங்க
சரியா? அதுல அவங்க ஏனஸ பத்தி மட்டும்தான் பேச மாட்டாங்க. மலைப்புலை சரியா, ஏனஸ பத்தி மட்டும்தான் அவங்க வந்து பேசவே மாட்டாங்க. சோ இப்படி வர்ணிக்கும் போது ஆப்வியஸ்லி யூ வில் ஹேவ் டு டச் சம் பார்ட்ஸ். சரி எனக்கு வந்து இந்த ஒரு இதுல ஒரு மீம் ஞாபகம் வந்து அந்த ஒரு மீம் நான் இங்க பதிவிட்டுறேன், அதுக்கப்புறம் தொடங்குவோம். அது என்ன மீமா இருக்குன்னா வந்து அண்ணன் தம்பி சண்டை போடுவாங்க, சும்மா புண்டமவனேன்னு சொல்லிட்டு அண்ணன் திட்டுவாரு, உடனே தம்பி நீ மட்டும் எங்க இருந்து வந்த அப்படின்னு. எனக்கு எனக்கு இதோட என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ட்வின்ஸ் இருக்காங்க. 2 பேரும் தெவிலியா பையன். அவங்க 2 பேரும் ட்வின்ஸ். என்ன அவங்க 2 பேரும் அண்ணே புரியலையா? அவன் இவனை திட்டுனா மதனோப்பி ஃபேன்ஸா இருப்பாங்க, வேற ஒண்ணும் இல்ல. எனக்கு கேட்கும்போது என்ன தெரியுமா ஞாபகம் வருது, சூப்பர் டீலக்ஸ் படத்துல அந்த சூரி வந்து ஒருத்தனை வந்து திட்டுவான், படா தேவையா பையான்ட்டு. அவன்ல நல்லா யோசிப்பாரு தம்பி, நானா அது என்னுவான். இந்த புக்ல அந்த நாரதர் ஸ்டோரி ஒண்ணு வரும்லன்னு, அந்த ஊமையில. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. யாருக்கு வெர்ச்சுவலா உரியது? இரு ஒரு நிமிஷம் இரு. இங்க பைக் ஆன் பண்றாங்க. அதுதான் அந்த ஊம்புரியா. அது வந்து அந்த நாடகம் கூத்துங்கிற ஆர்ட் ஃபார்ம் பத்தி நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கூத்துங்கிற ஆர்ட் ஃபார்ம் இப்ப எப்படி இருக்கு என்ன ஏதுங்கிறது தெரியல. ஆனா கூத்துங்கிற ஆர்ட் ஃபார்ம்ல வந்து நம்மளோட சோ கால்டு கெட்ட வார்த்தைகள்ங்கிறது வந்து ரொம்ப காமனா வரும். சரியா? அந்த கூத்துங்கிறத வந்து வீட்டுல இருக்கிற எல்லாருமே தான் பார்ப்பாங்க. சரியா? அதாவது இப்ப கோயில் திருவிழா அந்த மாதிரினா தான் கூத்து மாதிரி போடுவாங்க, சும்மா எல்லாம் ரேண்டமா போட மாட்டாங்க. அப்படி அந்த கூத்துகளை வந்து வீட்டுல இருக்கிற அப்பா அம்மா பிள்ளைங்க எல்லாருமே தான் பண்ணுவாங்க. இப்ப இந்த மார்லி சொன்ன ஜோக் என்னன்னா வந்து ஒருத்தன் வந்து ஊமை ஆயிடுவான். சரியா? அவங்கிட்ட போயிட்டு ஒருத்தர் வந்து என்னப்பா ஆச்சு என்ன பிரச்சனை வந்து அவன் வந்து ஊமைங்கோங்கிறது வந்து ஊமுங்கோன்னு சொல்லுவான். அதுக்கு வந்து அவர் வந்து ஆடியன்ஸை பார்த்து சொல்லுவாரு, ஏங்க இவன்கிட்ட போயிட்டு என்ன பிரச்சனைன்னு கேட்டா என்னை பார்த்து ஊம்ப சொல்றான் பாருவன்ற மாதிரி அவர் சொல்லுவாரு. எல்லாருமே சிரிப்பாங்க. இது வந்து குழந்தைங்க பெரியவங்கன்ட்டு எல்லாம் வந்து டிஃபரன்சியேஷன் எல்லாம் கிடையாது, எல்லாருமே இருப்பாங்க இந்த இடத்துல. கூத்துல வந்து கெட்ட வார்த்தைங்கிறது ரொம்ப காமனா யூஸ் பண்ணக்கூடிய விஷயம் அது. கூத்து வந்து இப்பவும் டிவில வருது, மக்கள் டிவின்னு ஒரு சேனல் அதுல வருது. அது அது யார் டிவி தெரியுமா? மாம்பழம். தலைவர் செஞ்ச ஒரே நல்ல விஷயம் அந்த ஆர்ட் ஃபார்மை வளர்க்கிறாரு சேனல்ல போட்டு. ஆனா எனக்கு அந்த சின்ன வயசுல அது பார்க்கும்போது எனக்கு கிரிஞ்சாவும் தெரியுமா, ஏலியன் மாதிரியே இருக்கும் லிட்டரலா. எனக்கு இது பார்க்க அண்ணன் சொன்ன மாதிரியும் வரும்டா, அந்த கெட்ட வார்த்தைகள் பேசிக்கிட்டும் வர இது இல்லாம வரும். நீ அங்க மக்கள் டிவில வரலனா கூட யூடியூப்ல போய் பாரு, அது நிறைய சாங்ஸ் எல்லாம் வரும். ஒரு சாங் எடுத்து ரீல்ல கூட போட்டாங்கன்னு நினைக்கிறேன், ரீல்ஸ் கூட பண்ணிட்டு இருந்தாங்க. டிக்டாக் இருந்த டைம்ல, ரீல்ஸ்ன்ற மாதிரி டிக்டாக் இருந்த டைம்ல. அதே மாதிரி எனக்கு இன்னொன்னு என்ன சொல்ல தோணுச்சுன்னா, ஏதோ சொல்லணும் சொன்னா கேக்குறியா? இல்லடா, இது அந்த கம்பரசம்னு சொல்லும் போதுதான் டிஎஸ்பியும் இது பாட்டுல யூஸ் பண்ணிருப்பாங்க. கம்பரசம் தரட்டுமா இன்பரசம் தரட்டுமான்னு வில்லுப்படுத்து. ஏதோ ஒரு இது வேங்கையா சிங்கமா? இது வில்லு வில்லு வில்லுல வில்லு. எப்படி எப்படி இது வாடா மாப்பிள்ள வாழைப்பழ தோப்புல வாலிபால் ஆடலாம். அந்த பாட்டு ரீசெண்டா அந்த பாட்டு நோண்டி ஒண்ணு ஞாபகம் வந்துச்சு. அன்னைக்கு ஏதோ ஒரு மீம் பேஜ்ல பார்த்தேன், மாபெரும் ஐட்டம்னு ஒரு பாட்டு வந்துச்சு. அது கேட்ட உடனே என்னடா லிரிக்ஸ் இதுன்னு ஆயிருச்சு ஃபுல் சாங் கேட்டதுக்கு அப்புறம். ரீசெண்டா எனக்கு ஒரே ஒரு பாட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு, கிறிஸ்தனாவே டிஸ்டர்ப் பண்ணாதே அவர் எண்ணி விடாதே, அதான் ஓடிட்டு. ஏன்டாடே ஒரு மனுஷன் பைக்கு சத்தம் கேக்குதுன்ட்டு மியூட்ல போட்டா இதுதான் பண்றீங்களா நீங்க? நல்ல பாட்டு தானே. என்னால பேச முடியாத சூழ்நிலையில இருக்கிறத யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்க எல்லாம் வந்து யூஸ் பண்றீங்கல்லடா மயராண்டிகளா. சரி ஓகே, இப்ப நம்ம வந்து ஏன் இந்த டாபிக் பேச ஆரம்பிச்சோங்கிறது வந்து, இப்ப நம்ம ரொம்ப லேட்டு தான் இந்த விஷயம் வந்து அது வந்து பெரிய ஒரு இஷ்யூ ஆகி நம்ம அப்பவே பண்ணணும்னு நினைச்சோம். நமக்கு வந்து நிறைய தடங்கல்கள் இருந்துச்சு, நம்மளால பண்ண முடியல. ப்ரொஃபானிட்டிக்கும் அபியூஸுக்கும் வித்தியாசம் தெரியாம இப்ப இந்த நம்ம ஜட்டி திருடன் போட்ட ஒரு ட்வீட், இந்த பிளிப் கூட தான் இந்த மாதிரியான கெட்ட வார்த்தை எல்லாம் பேசுறாங்க. மதனோப்பி அரெஸ்ட் பண்ணப்போ
சரியா? இப்ப நம்ம மதனோப்பில தான் வந்து இந்த ப்ரொஃபானிட்டி அபியூஸ்ங்கிற விஷயமே வந்துச்சு. மதனோப்பி பண்றது அபியூஸ், பிளிப் எஸ்விகே நம்ம எல்லாம் யூஸ் பண்றது வந்து இது ப்ரொஃபானிட்டிங்கிறது வந்து விஷயம் புரியாம ப்ரொஃபானிட்டிக்கும் அபியூஸுக்கும் வித்தியாசம் புரியாம தான் இவனுங்க எல்லாம் குதிச்சுக்கிட்டு இருந்தானுங்க அங்கிட்டும் இங்கிட்டும். இது வந்து ஹிஸ்டரியில எப்பவுமே ரிப்பீட் ஆகுற ஒரு விஷயம் தான். நீங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா லிபரல்ஸ் நம்ம சொல்லக்கூடிய இந்த லெஃப்ட் விங் ஐடியாலஜி இருக்கிறவங்க வந்து எப்பவுமே இந்த கெட்ட வார்த்தைங்கிறத வந்து ரொம்ப சாதாரணமா பார்ப்பாங்க. இதுவே நீங்க கன்சர்வேட்டிவ்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா, ரைட் விங் ஐடியாலஜி இருக்கிறவங்களை நீங்க பாத்தீங்கன்னா அவங்கதான் இந்த கெட்ட வார்த்தை, கலாச்சாரம் இதெல்லாம் வந்து ரொம்ப தூக்கி பிடிப்பாங்க. சரியா? இத வந்து இவனுங்க வந்து ஒரு ஆயுதமாவே யூஸ் பண்ணுவானுங்க. எவ்ரி டைம் லிபரல்ஸ் கம் அப் வித் சம் கன்சர்வேட்டிவ்ஸை எதிர்த்து அவனுங்க வந்து ஒரு விஷயத்த பேசும்போது அவனுங்களோட உணர்ச்சியால வந்து அவனுங்க யூஸ் பண்ற கெட்ட வார்த்தைகளை புடிச்சுக்கிட்டு அதை வச்சு அட்டாக் பண்றது. இங்க பாருங்க, இவனுங்க வந்து கெட்ட வார்த்தை பேசுறானுங்க, கெட்ட வார்த்தை பேசுறது தப்பு ப்ரோ, அவனுங்க என்ன சொல்ல வரானுங்கன்றத வந்து பார்க்கவே மாட்டாங்க. இது வந்து ஹிஸ்டாரிக்கலி நிறைய நடந்திருக்கு. இப்ப வந்து நீங்க இதுக்கு எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ் வந்து ஹிப்ஹாப்ங்கிற ஒரு மியூசிக் ஃபார்மை வந்து கொண்டு வந்து அவனுங்க அதை வந்து ரொம்ப யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த நேரம் இப்ப NWA எல்லாம் வந்துச்சு. அதுல வந்து ஃபக் த போலீஸ்னே ஒரு பாட்டு வரும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும்போது இவனுங்க என்ன பண்ணானுங்க, கன்சர்வேட்டிவ்ஸ் வந்து பேரண்டல் அட்வைசரி, இப்ப நம்ம பாட்காஸ்ட்ல எல்லாம் நம்ம பேரண்டல் அட்வைசரி எக்ஸ்பிளிசிட் கண்டென்ட்னு ஒரு ஸ்டிக்கர் போடுறோம்ல, அந்த ஸ்டிக்கரோட ஹிஸ்டரியே வந்து இதுதான். இவனுங்க ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸோட ஹிப்ஹாப் மியூசிக் வந்து நிறைய ப்ரொஃபானிட்டி இருக்குங்கிறனால வந்து அதை சென்சர் பண்ண ஆரம்பிச்சப்போ கொண்டு வந்த அந்த ஸ்டிக்கர் தான் இப்ப நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து இட் வாஸ் அ ஃபார்ம் ஆஃப் எப்படி சொல்றது, அட்டாக்கிங் த லிபரல்ஸ், அட்டாக்கிங் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ். அவங்களோட ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை வந்து அட்டாக் பண்ற ஒரு 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 ஆயுதமா தான் வந்து இவனுங்க இந்த பேரண்டல் அட்வைசரி சென்சர்ஷிப்ன்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்தானுங்க. ரீசெண்டா அந்த சினிமாட்டோகிராஃபி அந்த ஆக்ட்ல வந்துட்டு அது மட்டும் பாஸ் ஆனிச்சுன்னா அவ்வளவுதான். இங்க வரப்போற சினிமாலெல்லாம் எதுவுமே எக்ஸ்பிளிசிட்டா வராது. அந்த இதெல்லாம் கண்டென்ட்டும் சரி, இல்ல கருத்து சுதந்திரமே இருக்காது. அதான் வெளிப்படையா எதுவுமே பேச முடியாது அந்த மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு ஜிப்சியா எடுத்துங்களேன், எவ்வளவு கட்ஸ். இத்தனைக்கும் அது பெருசா எனக்கு தெரிஞ்சு நான் ஆன்கட் ஒரு பார்த்தேன். அவ்வளோலாம் எனக்கு இவ்வளவு கட்டு கொடுக்குற அளவுக்கு ஒண்ணுமே இல்லை. இருக்கிறதா சொல்றானுங்க அவனுக்கு பச்சேரி, அது வேற விஷயம் சொல்றேன். அப்படி ஒண்ணும் இது வெளியில தெரியவே கூடாதுன்ற அளவுக்கு ஒண்ணுமே இல்லை. படத்துல நல்ல படம், கருத்துள்ள படம் ஜிப்சிலாம் என்ன பொறுத்த வரைக்கும். அடல்ட் காமெடி படம்லாம் வரவே வராது. இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது பாஸ் ஆனிச்சுன்னா நிறைய பேர் இந்த சென்சார்ஷிப்பே சொல்லுவாங்க. அதாவது இப்போ காஞ்சனா 3க்கு வந்து UA தருவாங்க, ஜிப்சி இந்த மாதிரி படங்களுக்கு என்ன அளவுன்னு தெரியல. அப்புறம் அன்னைக்கு ஒரு சேனல் பார்த்து ஒரு வீடியோ இருக்கு, மதனோப்பி பேசுற மேட்ரும் அபியூஸ்னா அப்ப ஜிபி முத்து பேசுறது அபியூஸ்ங்கிற மாதிரி ஒரு பக்கம் கிட்ட போயிட்டு இருக்கானுங்க. அதுக்கு காரணம் என்ன சொல்றானுங்கன்னா, ஃபேன்ஸுக்கு புரிஞ்சுக்க தெரியல அவர் பேசுறது என்னன்ட்டு, சின்ன பிள்ளைங்களும் பார்த்து கெட்டு போகுதுங்க. அதுக்கப்புறம் டிவி, இந்த விஜய் டிவி, சன் டிவி எல்லாம் ஜிபி முத்தை வளர்த்து விடுதுங்க, ஆதித்யால கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்து. இப்படிலாம் இருந்தா வளர்ற பிள்ளைங்க தான் கெட்டுதான் போகுங்க அவர் ஸ்பீச் எல்லாம் பார்த்துட்டுன்னு அங்கிட்ட ஒரு பக்கம் இப்படி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அவர் பேசுறதெல்லாம் அபியூஸ்ன்ட்டு. அண்ணன் மட்டும் வழியில இருந்தா பம்பிஸ்தரம் பட்டு இருந்திருப்பாரு. இல்ல அவர் பேசுறதுக்கும் இவர் பேசுறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அவன் வந்துட்டு பாலூட்டி இதை வந்துட்டு நான் ஒரு எவனோ சின்ன பையில அந்த மாதிரி சொல்லியிருந்தா கூட ஏத்துக்குவேன். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்துட்டு இதை சொல்றானுங்க. ஓஹோ. இவனுங்கெல்லாம் என்ன தெரியுமா, இவனுங்கெல்லாம் இன்செக்யூர். உண்மையை சொல்ல போனா இன்செக்யூரிட்டி தான் இவனுக்கு. இந்த இடத்துல நான் சமுத்திரக்கனியை நான் கோட் பண்ண விரும்புறேன். இது ஸ்கூல் அப்பா படத்துல வரும்போது ஒய்ஃப் கேட்பாங்க, ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கிறீங்கன்ற மாதிரி ஏதோ ஒரு டாக் போகும். கவர்மெண்ட் ஸ்கூல்னா இங்கிலீஷ்ல கேட்ட வார்த்தை பேசுவோம், பிரைவேட் ஸ்கூல்னா இங்கிலீஷ்ல கேட்ட வார்த்தை பேசுவோம், கவர்மெண்ட் ஸ்கூல்னா தமிழ்ல கேட்ட வார்த்தை பேசுவான். இதுல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அது வந்து அதோட எப்படிதான் வாழ்க்கையில எப்படிதான் தெரிஞ்சுக்கதான் போறான் அது. சரியா? நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அது டபு ஆக்கி எவ்வளவுக்கு எவ்வளவு ஐயோ ஐயோ ஐயோன்னு வச்சுட்டு இருக்கோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது இன்னும் பசங்க இதாவாங்க. இப்போ உதாரணத்துக்கு கிறிஸ்டன் சொன்னார்ல, இந்த மாதிரி ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் பாடல்களுக்கு பேரண்டல் அட்வைசரி கைடுன்ற மாதிரி கொடுத்தாங்கன்னு. அதுக்கப்புறம் சின்ன பசங்க அது வாண்டடா கேட்க ஆரம்பிச்சிட்டானுங்க.
அதேதான் நானும் சொல்றேன். நீ மூடி மூடி மறைச்சு மறைச்சு வைக்கதான் அது என்னன்னு ஆர்வம் கூடும் அவனுக்கு. இதுக்கு வந்து நம்மளதுலயே வந்து ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. அது யாருங்கிறத மறந்துட்டேன். இப்ப இந்த உரை எழுதின ஒருத்தர் வந்து டீச்சரா இருந்தப்போ, அவர் யாரா? ஊஎஸ்ஆவா? ஊஎஸ்ஆ வந்து டீச்சரா இருந்தப்போ ஒரு குறிப்பிட்ட பாடல்ல வந்து கலவியை பத்தி வருது. அவர் என்ன பண்ணிருக்காரு, அந்த பாடலை பத்தி அவர் வந்து அந்த பாடலை வந்து அவர் கிளாஸ்ல நடத்தாம அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டாரு. சரியா? ஆனா அவரு கெட்ட நேரத்துக்கு என்ன ஆயிருச்சு, அந்த அந்த பாடல்ல இருந்து இதுல வந்து எக்ஸாம்ல வந்து கொஸ்டின் வந்துருச்சு. அப்ப இவர் என்ன நினைச்சிருக்காரு, இந்த பாடல் நம்ம சொல்லியே கொடுக்கலையே, இப்ப இவனுங்க எல்லாரும் இந்த கொஸ்டினை இப்படி எப்படி ஹேண்டில் பண்ண போறானுங்கன்னு பார்த்தா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கரெக்டா எழுதி இருந்த ஆன்சர் வந்து அந்த 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 பாடலுக்கான ஆன்சரும். சரியா? இவனுங்க என்ன பண்ணிருக்கானுங்க, இவ்வளத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண வாத்தியார் வந்து இதுக்கு மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணலன்னா இதுல என்னமோ இருக்குன்னு சொல்லிட்டு இவனுங்க என்ன பண்ணிருக்கானுங்க, அகராதியை எடுத்து தேடி அந்த பாடலுக்கு அர்த்தம் என்னங்கறத புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கானுங்க. சரியா? புரிஞ்சுக்கிட்டு எக்ஸாம்ல அந்த கொஸ்டின் வந்தோன்னா அதை ஒழுங்கா எழுதியிருக்கானுங்க. சரியா? அப்ப நீ எதை வந்து நீ மூடி மறைக்கிறியோ, எதை நீ வந்து இது வந்து வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாதுன்னு மறைக்கிறியோ, அதுதான் வந்து பயங்கர வீச்சோட வெளியில வரும். பயாலஜி டீச்சர் மாதிரி பண்ணிருக்காரு ஊஎஸ்ஆ. எக்ஸாக்ட்லி. இதான் நான் வந்து திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் தான் இது. நம்ம இப்ப நீங்க சொல்லி தூக்கி பிடிக்கிறீங்க பத்தியா கல்ச்சரு, அந்த கல்ச்சர்லயே வந்து தமிழ் லிட்ரேச்சர்ல வந்து ரொம்ப சர்வ சாதாரணமா எழுதப்பட்ட ஒரு விஷயம் தான் கலவியும் கலவியை சார்ந்த விஷயங்களும். சரியா? அது வந்து இங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கப்படணும். எல்லாரும் அதை பத்தி பேசுறாங்க, பேசிய ஒரு சொசைட்டி இருந்தனாலதான் அது வந்து ஆர்ட் ஃபார்ம்ஸ்லயே வெளிப்பட்டு இருக்கு. இப்ப காலமேக புலவரை பத்தி எல்லாம் நம்ம பேச ஆரம்பிச்சா அது தனி பாட்காஸ்ட். அது நம்ம காலமேக புலவரை பத்தி ரொம்ப இதுல டீடைல்டா பேச வேணாம். ஏன்னா அது தனி பாட்காஸ்ட் அளவுக்கு அவரோட கான்செப்ட் இருக்கு. காலமேக புலவர்ங்கிற ஒரு மனுஷன் மட்டுமே எழுதின எக்ஸ்பிளிசிட்டான கண்டென்ட், இவனுங்களோட சோ கால்டு எக்ஸ்பிளிசிட் கண்டென்ட். சோ வந்து செக்ஸ் எஜுகேஷன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சாதாரணமா நம்ம சொசைட்டில இருந்த ஒரு விஷயத்த நீங்க மூடி 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 வைக்கதான் வந்து இது ரொம்ப டபுவா மாறிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. அவரு வந்து ஒரு உடல் உறுப்புக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 30-40 வாரத்தை வேற 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 பாடல்குள்ள யூஸ் பண்ணிருப்பாரு. ஆமா ஆமா. இவனுங்க இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு செக்ஸ் எஜுகேஷனுக்கு வந்து போய் கோயிலே கத்து கொடுக்கலாம். ஏன்னா கோயிலோட மெயின் ஏரியால வந்து கண்டிப்பா ஒரு எக்ஸ்பிளிசிட் இது பொம்மை மாதிரி வரைஞ்சி வச்சிருப்பாங்க. நான் எல்லா கோயிலையும் வந்து அதை எப்படின்னா போய் அதை அட்ரஸ் பண்ணிடுவேன், இங்கதான் அது இருக்கு. ஆனா சில பேர்கிட்ட பெரியவங்க கிட்ட கேட்டா டிஸ்டிக்கு அப்படின்னுவாங்க. இல்ல நாங்களும் ஏதாச்சும் வார்த்தை பேசுறவனே சொல்லிடணும், எது என்னடா பேசுற, இல்லப்பா திருஷ்டிக்கு. ஆனா இவங்க 2 பேர் விக்டர் புரோட்டி கிறிஸ்டியானிட்டி ஒரு டவுட், சர்ச்சில் இந்த மாதிரி எல்லாம் இருக்குமா? என்னதுடா இந்த மாதிரி எக்ஸ்பிளிசிட்டா ஏதாவது இருக்குமா? ஜீசஸ் வேணா செமி நியூடா கிராஸ்ல தொங்கிட்டு இருப்பாரு. ஆமா, அது மட்டும் தான் அங்க எக்ஸ்பிளிசிட்டா இருக்கும். பின்னால வந்து ஆல்டோ பாய்ஸ் எக்ஸ்பிளிசிட்டா இருப்பாங்க. சோ இந்த கோபுரம் எல்லாம் எப்படி இருக்கும்னா அதுல என்னென்ன மாதிரி டைப் ஆஃப் இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் சொல்லிடலாம். சின்ன பெரிய என்ன சொன்னது, ஒரு என்ன சொன்னது, நீங்க ஷோக்கான்னு இந்த இது ஒரு சிவன் கோயில் எல்லாம் போனீங்கன்னா ஒரு இடத்துல வந்து கண்டிப்பா ஒரு கோபுரத்துலயோ இல்ல வந்து அந்த தூண் எல்லாம் இருக்குல்ல, அந்த தூண்கள்லயோ வந்து ஒரு பொம்மையில வந்து உடல் உறவு மேற்கு பண்ற மாதிரி, அப்புறம் ஒரு இதுல வந்து ஆம்பளை வந்து நிர்வாணமா நிக்கிற மாதிரி, இன்னொரு இதுல வந்து பொம்பளை வந்து நிர்வாணமா இருக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் கண்டிப்பா இருக்கும். இவங்க வந்து அதை தேடி கண்டுபிடிக்கணும். நான் எப்பவுமே குழு கொடுக்குறேன், நீங்க எந்த கோயில்ல போனாலும் ஒன்னாச்சு இருக்கும். இல்ல ஏன்னா இப்ப இவனுங்க கலாச்சாரம்னு ஊம்பிக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம கலாச்சாரம் ஆக்சுவலி என்ன இருந்துச்சுங்கிறத இவனுங்க தமிழ் லிட்ரேச்சர் இவனுங்க தூக்கி பிடிக்கிற இதே இந்த சங்க காலத்து லிட்ரேச்சரை இவனுங்க படிச்சானுங்கனாலே இவனுங்களுக்கு தெளிவா தெரியும் நம்ம கலாச்சாரம் என்னங்கிறது. சரியா? நம்ம கலாச்சாரத்துல 2 விஷயம் இருந்துச்சு. ஒண்ணு வந்து கற்பு, இன்னொன்னு களவு. சரியா? களவு கிடையாது, களவு அதாவது திருட்டுத்தனம்.
சரியா? அதாவது கற்புங்கிறது வந்து மெரைட்டல் செக்ஸ், சரியா? போஸ்ட் மெரைட்டல் செக்ஸ் கற்புங்கிறது. களவுங்கிறது வந்து ப்ரீ மெரைட்டல் செக்ஸ், சரியா? நம்ம கல்ச்சர்ல களவுங்கிறது ரொம்ப சாதாரணமா நடந்திருக்கு, ப்ரீ மெரைட்டல் செக்ஸ். இன்ஃபேக்ட் அது வந்து ஒரு 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 வந்து ஒரு ஒரு மஸ்டாவே இருந்திருக்கு. இப்ப எப்படி வந்து இப்ப நம்ம வெளிநாட்டு கல்ச்சர்ஸ்ல எல்லாம் வந்து டேட் பண்ணி உடல் உறவு மேற்கொண்டு அவங்க 2 பேருக்குள்ள உறவுல ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கு, பர்சனலா ஒரு கனெக்ட் இருக்குன்னாதான் அவங்க வந்து கல்யாணங்கிறத பத்தியே யோசிப்பாங்க. அப்படியான ஒரு கல்ச்சர் நம்மள்ட்ட இருந்திருக்கு. ப்ரீ மேரிட்டல் செக்ஸ் வாஸ் அ மஸ்ட் இன் அ ரிலேஷன்ஷிப். இன்னொன்னு லவ் மேரேஜஸ் தான் வந்து ரொம்ப நார்மல் இந்த கல்ச்சர்ல, சரியா? தலைவன் தலைவி காதலன் காதலின்னு எத்தனையோ புக் இருக்கு, எத்தனையோ சங்க லிட்ரேச்சர்லயே இருக்கு. அங்க கணவன் மனைவின்னு எழுதி இருக்க மாட்டாங்க, தலைவன் தலைவின்னு தான் இருக்கும். என்ன நீங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? டௌரி எவ்வளோன்னு கேட்டு வாங்கி அதோட முடிஞ்சா போதுமே. இதெல்லாம் எதுக்கு? நான் சிலபஸ் இதெல்லாம் வெள்ளி சிலபஸ்ல இருந்து கொண்டு வராதீங்க. இல்ல இப்ப பரதநாட்டியத்தை பத்தி நம்ம வந்து இன்னொரு பாட்காஸ்ட்லயே சொல்லியிருப்போம், இந்த காஜு பாட்காஸ்ட்ல வந்து நம்மளே சொல்லியிருப்போம். பரதநாட்டியம்ங்கிறது ஒரு எராட்டிக் டான்ஸ் தான். அத பெருமாள் முருகனுமே எழுதியிருக்காரு இதுல. சரின்னு நம்ம தூக்கி பிடிச்சுக்கிட்டு இருக்க பரதநாட்டியமே ஒரு எராட்டிக் டான்ஸ் தான். நான் அதை தப்புன்னு சொல்லல. அவ்வளவு காமனா இருந்த ஒரு சொசைட்டி தான் நம்மளுது, அவ்வளவு காமனா இருந்த ஒரு கல்ச்சர் தான் நம்மளுது. இவனுங்க எப்ப இதை இப்படி ஒரு கல்ச்சரா மாத்தினானுங்கன்றதான் எனக்கு தெரிய மாட்டேன். பவர் ஆஃப் நம்ம என்ன இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கீங்க? எரியும் அது எரியும், அடிச்சு எழுதுவாங்க, ரீபப்ளிஷ் கொடுங்க அதெல்லாம். இந்த புக்கெல்லாம் எனக்கு என்ன ஒரு டவுட் தான், எப்படி காமசூத்ரா மட்டும் விட்டு வச்சானுங்கன்னு எனக்கு தெரியலப்பா. அது மட்டும் எனக்கு டவுட்டா இருக்கு. இவ்வளவு பண்ணிக்கிறானு ஏன் அதை மட்டும் விட்டு வச்சானுங்கன்னு தெரியல. ஒருவேளை யார்கிட்ட கேட்க நான் கூட இருக்கும். இல்ல என்ன மேட்டர்னா, இப்ப நம்ம லிட்ரேச்சர் எல்லாம் தமிழ்ல இருக்கு, அவளுக்கு புரியல, சரியா? காமசூத்ரா வந்து பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனா இருக்கு, பானு மாதிரி இருக்கு, வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். சரி, நான் ஒரு பாயிண்ட் இல்லை, ஸோ இது வந்து அவுட் ஆஃப் டாபிக் தான், இருந்தாலும் நான் சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன பாயிண்ட்னா, இப்போ நம்ம முன்னெல்லாம் வந்து நம்ம ஊர்ல வந்து இப்போ ரேப்லாம் பண்ணிட்டா என்ன பண்ணுவாங்க? அந்த பொண்ணுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிரு, அந்த பையனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருந்த மாதிரி தான் பஞ்சாயத்து தீர்ப்பு இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு அதனாலதான் வந்து நம்ம ஊர்ல வந்து ஒண்ணுமோ ரேப் கேசஸுக்கு வந்து இவனுக்கு வந்து இந்த தூக்கு தண்டனை அந்த மாதிரிலாம் குடுக்க மாட்டானுங்கன்னு நினைக்கிறேன். ஓ, இது வந்து இட்ஸ் a form of தூக்கி பிடிச்சிங் கலாச்சாரம்ன்றியா நீ? ஸோ அதனாலதான் ஒண்ணுமோ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் வழியா வருது போல. நம்ம இந்த ப்ரொஃபனிட்டி அபியூஸ் நான் இப்ப சொன்ன மாதிரி இந்த இதுல இருந்துதான் இருக்கு. அந்த காலத்துல இந்த உடல் உறவுகள்லாம் இருக்குன்ற போனோம் இவனுங்க வந்து அதை மறைக்கிறானுங்க, இது பண்றாங்க, அதுக்காக புக் எல்லாம் வந்து ஸ்டாப் பண்றானுங்க, எரிக்கிறானுங்க. ஸோ இவ்வளவு பண்றானுங்க. இதுக்கப்புறம் இப்போ இந்த நம்ம காலமேக புலவர், இப்போ கம்பர் எல்லாம் பார்த்துட்டோம். ஸோ இதெல்லாம் வந்து ஹிஸ்டரியில போயிடுது. நம்ம இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல இவனுங்க எப்படி வந்து கெட்ட வார்த்தைகளை தடுக்கிறானுங்க, அதுக்கு நம்ம எப்படி ஆப்போசிட்டா பண்றோம் அப்படின்றத பேசுவோம். இது இப்ப பசங்களே வந்துட்டு அப்படிதான். ஒரு பெரிய அன்னைங்கெல்லாம் இருந்தா, அன்னைங்கெல்லாம் இப்ப விளையாட வராங்கன்னா அவங்க முன்னாடி பேசாதன்னு சொல்லுவானுங்க. ஆனா அந்த அன்னைங்களே பார்த்தோன்னா வந்துட்டு அங்க இருந்துகிட்டே பேசிக்கிட்டு தான் இருப்பானுங்க. அவங்க முன்னாடி ஏன் பேசக்கூடாதுன்னு பார்த்தோன்னா, ஒரு மரியாதைக்கு கெட்ட வார்த்தை பேசாதரா அவங்க கூட, அது அவங்க தலைக்குறைவா எடுத்துக்குவானுங்க. அந்த மாதிரி இவனுங்க பழக்கப்படுத்துறானுங்க. விளையாடுற இடத்துலயும் சரி, எங்கேயாச்சும் ஸ்கூல்ல இருக்கட்டும், அந்த மாதிரிதான். கெட்ட வார்த்தை பேசினாவே ஒரு கெட்டவங்கிற ரேஞ்சில தான் பாக்குறானுங்க. பேட் வேர்ட்ஸ் ஃபைனா, பிரிங் பேரண்ட்ஸ். பேட் வேர்ட்ஸ் ஃபைன்லாம் இல்ல, பிரிங் பேரண்ட்ஸ். எந்த காலத்துல இருக்கீங்க? நான்லாம் அப்படி பேசி 15 நாள் சஸ்பெண்டே ஆயிருக்கு. பக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னது. பக்கு தமிழ்ல பேச மாட்டீங்க. அப்ப தமிழ்ல தெரியாதுடா. என்ன ஃப்ரெண்ட் வந்து என்ன பண்ணிட்டான், பக்குன்ற வார்த்தை, பக்குனா அதாவது செக்ஸ் பண்றதுதான் ஃபக்குன்ற மாதிரி சொல்லிட்டான். சரியா? நான் என்ன சொல்லிட்டேன், இப்ப ஒரு பையனையும் ஒரு பொண்ணையும் 2 பேரும் செக்ஸ் ஃபக் பண்ணுங்கன்ட்டேன். அந்த டைம்லயே வெளியே ஜாவ மாதிரி வெளியே ஃபக்.
உள்ளே ஃபக்கு அப்படின்றான். இத்தனைக்கும் அது வந்து நான் எங்களுக்குள்ளதான் எங்க கேங்குள்ளதான் சொல்லிட்டு இருக்கேன் சொன்னாரு. சரியா, ஏதோ ஒரு சஸ்பென்ஷன் ஆர்டர்ல ஏதோ ஒண்ணு பேப்பர் ஃபைட் நடந்ததுல எங்க ஸ்கூல்ல என்ன கீழே உட்கார வச்சுட்டாங்க. மேல எவனோ ஒருத்தர் ஓபன் பண்ணி விட்டான். அத எல்லாம் லிட்டரலா 3:30 கடைசி பீரியட் அப்போ ஓபன் பண்ணி விட்டுருக்கான். நான் 3:30 சைக்கிள் எடுக்கலான்னு போறேன். ஹோல் கிளாஸ் கீழே வருது. என்ன ஒரு மாதிரி இந்த இது என்னது, ஐயோ இந்த சைத்தான் படத்துல ஒரு விஜய் ஆண்டனி மாதிரி பாக்குறாங்க. ஏதோ ஒண்ணு ஆயிருக்கு. இல்லடா, நான் உடனே இந்த வடச்சென்னை தனுஷ் மாதிரி முடிவு பண்ணேன். ஏதோ ஒண்ணு ஆயிருக்கு, சைக்கிள் எடுத்துட்டு ஓடுறான் வீட்டுக்கு. அப்புறம் ஒரு வாரம் என்னெல்லாமோ சொல்லி ஸ்கூலுக்கே போல. என்ன 1 வீக் லேட்டர் வீட்டுக்கு வந்து கால் வருது, உங்க பையனுக்கு பேசணும் வர சொல்லுங்க. என்னங்க உங்க பையன் பக்கம்லாம் பேசுறான், ரேப்புன்னு தான் பேசியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லி என்ன ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. பக்கு ஒரு வார்த்தைக்காண்டி. ஆமா, இல்லடா எப்படி சொல்றேன்னு தெரியுமா, அந்த காலத்துல அவங்களும் தப்பு பண்ணிக்கிட்டாங்களாண்டா அது மாதிரி சொல்லிட்டேன். புரியுதா? அப்படி சொல்லல, தங்காயப்பா சொல்லல, பிச் டாக் மாதிரி பண்ணிருக்கேன். சரியா பண்ண, அதனால சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. மனசே கஷ்டமா இருக்கு இப்பெல்லாம் நினைச்சு பார்த்தா. என்னப்பா அதோட மோசமான வார்த்தை எல்லாம் பேசுற மேடம், அதுக்கெல்லாம் போய் சஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்கடான்னு. அதனால யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, அதை மட்டும் வச்சுக்கிட்டாங்க, மத்த நம்மளத வந்து எரிச்சுட்டாங்க. அந்த கவுண்டர் பண்ணி சொல்லுவான்ல, யூ ரிஜெக்டட், யூ அன்செலக்டட், அந்த மாதிரி. ரீசன்ட் டைம்ஸ்ல கெட்ட வார்த்தைகளை எப்படி தடுக்கிறானுங்கன்னா, ஒண்ணு வந்து சென்சார் போர்டுங்கிற ஒரு விஷயம். சரியா, அது வந்து எப்பயுமே வந்து ஒரு மாதிரி கன்சர்வேட்டிவா ஆளுங்கட்சிய வந்து ஊம்பி விடுற ஒரு இடமா தான் இருந்திருக்கு. சரி, எப்பவுமே அப்படிதான் இருக்கு. சரியா, அதுவும் வந்து இப்ப இருக்கிற கவர்மெண்ட் வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் கவர்மெண்டா இருக்கும்போது இன்னுமே சென்சார் போர்டு வந்து கன்சர்வேட்டிவா தான் இருக்கு. இப்ப இருக்கிற சென்சார் போர்டு அது ஒரு ஃபார்ம் ஆஃப் எப்படி சொல்றது, இதை வந்து இந்த அதாவது நம்ம கெட்ட வார்த்தை பேச வைக்காம இருக்கிற ஒரு ஃபார்ம். இன்னொன்னு வந்து சொசைட்டியாவே வந்து கெட்ட வார்த்தை பேசுறதுங்கிறது வந்து ரொம்ப இட்ஸ் ஃப்ரவுண்ட் அப்பான் திங்கா தான் இருக்கு. இப்போ அவனுங்க வந்து அதை ஃபார்ம் பண்ணிட்டானுங்க. ஒரு காலத்துல ரொம்ப காமனா நம்மளோட கல்ச்சர்லயும் லிட்ரேச்சர்லயும் ரொம்ப காமனா இருந்த ஒரு விஷயத்த நம்ம மக்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி அதை வந்து ரொம்ப ஒரு 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 டபுவான விஷயமா வந்து மென்டலி ட்ரெயின் பண்ணிட்டானுங்க நம்ம மக்களை. இப்ப நம்ம கெட்ட வார்த்தை பேசணும்னா நம்மள வந்து எந்த ஒரு ஆரிய சித்தாந்தத்தை தூக்கி பிடிக்கிற யாருமே வந்து எதிர்த்து பேசுறதுலாம் கிடையாது, பேசுறாங்க. பட் நம்ம கெட்ட வார்த்தை பேசணும்னு முதல்ல சொல்றது வந்து நம்ம வீட்டுல இருக்கவங்களே தான் பேசுவாங்க. ஏன் கெட்ட வார்த்தை எல்லாம் பேசுறாங்க, பேசாது. ஸோ அங்கிருந்து வந்தோம்னா நம்ம இந்த ஸ்கூல்லே வந்து இவனுங்க சொல்லிடுவானுங்க. ஸ்கூல்ல வந்து என்ன சொன்னது, ஒரு வார்த்தை கூட அப்படி வரக்கூடாது, உடனே பேட் வச்சு ஃபைன்னு போட்டுருவானுங்க. கூடாது இவனுங்க. கெட்ட வார்த்தை பேசும்போது என்ன நடக்குதுன்னா உன்னோட ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது. சரியா, உனக்கு அந்த ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ்ங்கிறது உனக்கு வந்து பெயின் தாங்கிறதுக்கான சக்தியை வந்து கூட்டுது. சரியா, இப்ப இதுக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்டலாவே வந்து இதை வந்து ப்ரூவ் பண்ணிருக்கானுங்க. ஐஸுக்குள்ள கைய விட்டுட்டு சாதாரண வார்த்தைகள் நியூட்ரல் வேர்ட்ஸ் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்களை விட கெட்ட வார்த்தையில கத்திக்கிட்டே இருக்கிறவங்க ஐஸுக்குள்ள ரொம்ப நேரம் கைய வச்சிருக்கக்கூடிய பவர் அவங்களுக்கு இருக்கு. இது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவர். சரியா, இதுக்கு ஒரு பேரே இருக்கு, லாலோசிசியான்ற ஒரு பேர் இருக்கு. அதாவது இமோஷனல் ரிலீஃப் கெயின்ட் பை யூசிங் இன்டீசன்ட் ஆர் வல்கர் லாங்குவேஜ். லாலோசிசியான்ற ஒரு விஷயமே இருக்கு, நம்மளோட சைக்காலஜில இருக்கு. சரியா, நீ ஒர்க் அவுட் பண்ணும்போது நீ கெட்ட வார்த்தை பேசுனா உனக்கு இன்னும் நீ வந்து ஸ்ட்ராங்கா ஒர்க் அவுட் பண்ணுவேன்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து மெடிக்கல் ரிசர்ச் பண்ணி ப்ரூவ் பண்ண விஷயங்கள். இதெல்லாம் அட்ரினலின் ரெஸ்ட் மூலமா அட்ரினலின் சிக்ரீஷன்னால உன்னோட ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும் நீ கெட்ட வார்த்தை பேசும்போது, which will help you to உன்னால பெயின் வந்து ரொம்ப தூரம் தாங்க முடியும். இப்ப கெட்ட வார்த்தைங்கிறது வந்து சாமானியனின் வார்த்தை, சாமானியனின் மொழி சொல்லணும்னா. சரியா, நீ ரோட்ல நடந்து போனா நீ சாதாரண மனுஷன்
கன்சிடர் பண்ற எல்லாருமே வந்து கெட்ட வார்த்தை பேசுறவனா தான் இருப்பான். ஆமா நீ உனக்கு நீயே வந்து கிளாஸ்ங்கிற ஒரு 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 புளுத்தித்தன்மையை வந்து நீ உனக்கு நீயே கிரியேட் பண்ணிக்கிட்ட ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் மட்டும்தான் கெட்ட வார்த்தை பேசுறது தப்பு. அவனும் வந்து க்ளோஸ்டு சர்க்கிள்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு இருப்பான். அதான் சரியா? எவன்லாம் இப்ப வந்து கெட்ட வார்த்தை பேசுறது தப்புன்னு சொல்றானோ அவன்லாம் வந்து அவனோட க்ளோஸ்டு சர்க்கிள்குள்ள பேசிக்கிட்டு இருப்பான். சரியா? பப்ளிக்கா பேசுறவனை வந்து தப்பு சொல்லுவான். சாமானியனின் மொழி இது. சரியா? கெட்ட வார்த்தை பேசுறது வந்து தப்பு என்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கானுங்க. கெட்ட வார்த்தை பேசுறது வந்து நமக்கு உடம்புல என்ன பண்ணுதுன்றது இவனுங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உறவு கொள்ளும் போதெல்லாம் சிலவனுங்க கத்துவானுங்களே, அது மாதிரியா? ஆமா, அது அது ஒரு ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் தான். புரியுதா? நீ மேட்ரு பண்ணும்போது அந்த வார்த்தை பேசுறது வந்து உனக்கு உன்னோட பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுது, உனக்கு உன்னோட பிளஷரை இன்க்ரீஸ் பண்ணுது தானே? இல்லம்பியா? ஆமா ஆமா எனக்கு ஒரு டவுட்னு தமிழ் வீடியோஸே அவ்வளவு வரது இல்ல. அது வேற மேட்டர். இங்கிலீஷ் வீடியோ எல்லாம் பார்க்கும்போது போய பக்குங்கிறானுங்க. தமிழ் வீடியோல வந்து ஆமா ஆமா அந்த மாதிரி எதுவும் சத்தமே வர மாட்டேங்குது. இதுல ஒரு புதிய புரட்சியை கொண்டு வந்து நம்ம பூப் மார்லி வந்து வர வச்சு ஒரு வீடியோ எடுத்து பூப் மார்லி கத்திரமாய வச்சிருவோம். சுண்ணி சூத்தோட்ட வாடி நாவும் கேள்வி. இல்ல நீ இப்ப வந்து மேட்ரு பண்ணும்போது இப்ப இவனுங்க சொல்றானுங்கல்ல, அதாவது கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, அதுக்கு பதிலா நல்ல வார்த்தைகள் பேசலாமேன்றானுங்கல்ல. இப்ப நீ ஓல் போடும்போது பக்குன்னு கத்தாம நீ என்ன அம்மான்னு கத்த போறியா? இல்ல மாம்பழம் இலை தாமரைன்னு கத்த போறியா? நல்ல வார்த்தைகள் பேச போறீங்களா? கோல் போடும்போது நீ ஃபக்குன்னு தான் கத்தணும், உம்மாலன்னு தான் கத்தணும். அதிக போட்டிருக்கீங்களா போல எக்ஸ்பிரஷன் எல்லாம் பழப்பா இருக்கு. நான் ஒருத்தன் இதத்தான் பண்ணாதீங்கன்னு இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம். இல்ல இதுல என்ன இருக்கு? ப்ரௌடா சொல்லு. ஆமாண்டா ஓல் போட்டிருக்கேன்டா. கபாலி பட ரஜினி மாதிரி சொல்லு. நீதான் புரியுதா? உனக்கு ஓல் போடுறதுலாம் பிரச்சனை, நான் ஓல் போட வேண்டாம் அப்படி பேசு. இல்ல ஓல் போட்டிருக்கும் போது சொல்லுவாங்களா, தம்பிக்கு தடி கொஞ்சம் நிகழ வேண்டுவாங்களா, தங்க மகளுக்கு குழி கொஞ்சம் ஆழமான்னு கேட்பாங்க. அழகா சென்சார் பண்ணாட்டாடே. அதுதான் கலாச்சாரம். இல்ல ஆக்சுவல் பழமொழி எப்படி வரும்னா, தம்பிக்கு தடி கொஞ்சம் நீளம், தாயோலி மகளுக்கு குழி கொஞ்சம் ஆழம்னு வரும். சரியா? அத அழகா சென்சர் பண்ணான். தங்க மகளுக்கு குழி கொஞ்சம் ஆழம்னு சொல்லிட்டான். வரும். அதுக்கு போக குளிச்சவனும் இல்ல, ஆசத்திர ஓத்தவனும் இல்ல, நானும் ஒன்று சொன்னேன். என் ஃபேவரட் நான் சொல்லிட்டாப்ப நேத்து ரிலீஸ் ஆன பாட்காஸ்ட்லயும் இது சொல்லியிருப்பேன். பரவாயில்ல, திரும்ப சொல்றேன். கடவுளே கையடிக்கிறாராம், பூசாரிக்கு புண்டை கேக்குதான். பிள்ளையார் சங்கி அடிச்சதெல்லாம் நானும் அடிக்கலாமா? நானும் ஒண்ணு சொல்லி அடிச்சிடறேன். நீ ஆதி உறவு அடியோட போனாலும் கூதி உறவு கொழுந்து விட்டு எறியுமா இவனுக்கு? என்னது கூதி உறவு? நான் அந்த என்ன பண்ணேன், புளுத்தினா எனக்கு அப்போதைக்கு என்னன்னு தெரியாது. அப்போதைக்கு அது என்னன்னு கேட்கும்போது அப்புறம் தான் புரிஞ்சு, புளுத்தினா 1 இன்ச்சு கூட வெளியே இருக்காம உள்ள அந்த புசி உள்ளக்குள்ள போறதுக்கு பேரு தான் அந்த புளுத்திங்கிற ஒரு அர்த்தமா. நான் அது தெரியாம படிக்கும் போதெல்லாம் மோஸ்ட் எல்லாருமே அப்படிதான் யூஸ் பண்ணிருக்கோம் இந்த புளுத்திங்கிற வேர்டை. பராம்பர் புளுத்தி மாதிரி அப்படி இப்படின்னு 8வது படிக்கும் போதெல்லாம் அசால்ட்டா பேசுவானுங்க எங்கிட்டு. இன்னொன்னு இந்த டேர்ம்லயே கொஞ்சம் ஒரு மாதிரி இது வருது இல்லைன்னு. இப்ப பொண்ணுங்களை குறிக்கிறதுனா இந்த தேவடியான்னு வருது. இப்ப பசங்கன்னா வந்துட்டு மன்மதன், மன்மத குஞ்சு இந்த மாதிரின்ட்டு ஒரு சாதாரணமான வேர்டு வருது. பொண்ணுங்களுக்கு இந்த தமிழ் வேர்ட்ல இப்படி இருக்கா இல்ல இது என்ன மாதிரி? அதுக்கப்புறம் ஓ இப்படிதான் அர்த்தமா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு பேசியிருந்தா என் ஸ்கூல்ல ஒரு 2 months சஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். இல்ல இப்ப புண்டங்கிற வார்த்தையே வந்து புண்டது, அதாவது உடைந்தது, அதுதான் வந்து அதுக்கான அர்த்தம். சரியா? அதுல இருந்து டிரைவான வார்த்தை தான் புண்டங்கிறது. சரியா? புண்ணு, சரியா, நடுவுல கோடு இருக்கிறனால வந்து அது வந்து உடைஞ்சிருக்கு, அது ஒரு புண்ணு இருக்கு அங்க, வந்து புண்டங்கிற வார்த்தை.
இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க புட்டுக்குடுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஆமா ஆமா. அதுதான் டு பிரேக். அதுதான் வந்து அந்த புண்டதுன்றது வந்து உடைந்தது, புட்டுக்குடுன்றதா வந்து புண்டைன்னு மாறிச்சு. இல்ல தமிழ்ல வந்து அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். தமிழ் லிட்ரேச்சர்ல வந்து ஆண் உறுப்பை குறிக்கிற மாதிரி எந்த ஒரு வார்த்தையுமே வந்து பெருசா இல்லங்கிறதான் சொல்றாங்க. காலமேக புலவர் மட்டும் எழுதியிருக்காரு. சொன்னிங்கிற வார்த்தையை வந்து ஒரு 2 வாட்டி யூஸ் பண்ணிருக்காரு காலமேக புலவர். அதுவும் வந்து சிவனை பத்தின பாடல்ல தான் அவர் யூஸ் பண்ணிருக்காரு. அப்புறம் வந்து மானிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிருக்காரு. மானிங்கிறது வந்து இப்ப இந்த கொங்கு வட்டாரத்துல எல்லாம் மானிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க, பூலுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க அந்த வார்த்தை. அதையும் வந்து காலமேக புலவர் யூஸ் பண்ணிருக்காரு. அவர் வந்து அதுக்கப்புறம் பெண் உறுப்புக்கு நிறைய யூஸ் பண்ணிருக்காரு. அந்த இடத்துக்கு அப்படியே அவர் ரைமிங் கொண்டு வரதுக்காக யூஸ் பண்ணிருப்பாரு. ஆமா. ஒரு சின்ன கதை சொல்லிக்கிறேன். ஒரு சின்ன கதை. ஒரு வாட்டி நான் சின்ன வயசுல இந்த சோட்டா பீம் பாக்குற காலம்னு வச்சுக்கோங்களேன். எங்க பாட்டி வந்துட்டு வீட்டுக்கு அப்போதைக்கு சம்மர்னா வருவாங்க, அப்புறம் ஊருக்கு போயிடுவாங்க. அப்போதைக்கு வந்துட்டு இருக்கும்போது எதுக்கோ என்னை வந்துட்டு சாண்டை குடிக்க அந்த மாதிரின்ட்டு ஒரு வார்த்தையை திட்டாங்க. எனக்கு இப்போதைக்கு சிரிக்காதீங்க. ஒரு நாள் என்ன பண்ணேன், எங்க அக்காவோட சோட்டா பீம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சாண்டி கோழியோ என்னமோ ஒரு வார்த்தை வரும். நான் அதுக்கு பதிலா ஸ்பூஃப் அப்பவே போட்டு விட்டுட்டேன். சாண்டை குடிக்கி இட்னாப்பா ஏ அப்படின்ட்டு ஒரு லைனை பாடி விட்டேன். வீட்டுல எல்லாரும் உட்காந்து சிரிக்கிறாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நம்ம என்னப்பா பாடணும் எல்லாரும் இப்ப சிரிக்கிறானுங்கன்ட்டு. அடுத்த நாளுக்கு அப்படிதான் விடாம பண்ணேன். அதுக்கப்புறம் தான் எங்க அக்கா கூப்பிட்டு சொன்னுச்சு, டேய் கெட்ட வார்த்தைடா பாடி தொலையாதரா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு. நீ இந்த சாண்ட குடிக்கின்றப்ப எனக்கு ரிட்டர்ன் ஞாபகம் வருது. இப்ப தூய்மையை குடிக்கின்னு ஒரு வார்த்தை இருக்கும். அது வந்து என்னன்னா வந்து தூய்மையை குடிப்பவன் அர்த்தம். தூமைங்கிறது வந்து தூமைன்னே ஒரு வார்த்தை இருக்கும். தூமன் திட்டுவானுங்க. தூமைன்னா வந்து என்னன்னா வந்து பீரியட் பிளட். பீரியட் பிளட் தான் வந்து தூமைன்னு சொல்லுவாங்க. தூய்மையை குடிக்கிறது வந்து தூய்மையை குடிப்பவன், பீரியட் பிளட்ட குடிக்கிறவன் அர்த்தம். அந்த வார்த்தைக்கு அர்த்தம். இடை, இல்லி, தோண்டி, சக்கரம், சந்து, ஓட்ட, மாடம், சிதி, பருமம், பெண்குறி, இடை, இல்லி, ஏகப்பட்ட வார்த்தை யூஸ் பண்ணிருக்காரு அவரு. கூதிங்கிற வார்த்தையை அவர் யூஸ் பண்ணிருக்காரு டைரக்டா. தட்டுவாணி புண்டைன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. ஆமா ஆமா, தட்டுவாணி முண்டை. ஆமா, தட்டுவாணிங்கிறது வந்து லக்ஷ்மி இருக்காங்கல்ல, லக்ஷ்மியோட சகோதரி, அதாவது லேசி சிஸ்டர் ஆஃப் ஸ்ரீ லக்ஷ்மி, காடஸ் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி. சரியா? அத வந்து அவங்க வந்து இஸ் தி காடஸ் ஆஃப் பேட் லக், பாவர்ட்டி, லேசினஸ். அவங்கதான் வந்து தட்டுவாணி. சரியா? அவங்க பேரு வந்து தட்டுவாணி. அந்த வார்த்தையை வந்து விலைமகள்ன்ற ஒரு அர்த்தத்திலையும் யூஸ் பண்றாங்க. ஆனா தட்டுவாணிங்கிற வார்த்தைக்கு வந்து மெயின் அர்த்தம் வந்து இதுதான். எனக்கு ஒரே ஒரு இது மட்டும், நீங்க என்னைக்காவது வீட்டுல கெட்ட வார்த்தை பேசி மாட்டிருக்கீங்களா? எனக்கு ஒரே நான் 5 வயசுலயே மாட்டிருக்கேன். என்ன ஆச்சு, ஏதோ ஒண்ணு இழுத்து பை புடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்கேன். பை ஓட்டா அப்படின்ட்டேன். பக்கத்துல ஏதோ ஒண்ணு தூக்கணும், வெயிட்டா இருக்கு, கிரிப்பு கிடைக்க மாட்டேங்குது. பையோ ஏதோ ஒண்ணு பாருங்க, ஆனா பை தூக்கிட்டேன். எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குற முடிச்சாங்க. நான் கேஷுவலா போயிடலாமே பிரான்ஸ் அப்படின்ற மாதிரி போயிட்டேன். இது வந்து எக்ஸாம்பிள், அதாவது வந்து லைவ் ரிசல்ட் இது. சரியா? பெயின் என்டியூரன்ஸ் அதிகமா இருக்குன்றதுக்கு மொத்தம் சொன்னா அந்த பேக் அவன் தூக்கிட்டான் பாரு. ஒர்க் அவுட் ஈஸியா பண்ணலாம்னு சொன்னேன்ல, அதுதான் இது. அனாலஜிலாம் காட்டுறேன் பாருங்க, செஞ்சு காட்டுறேன் பாருங்க. ஆமா ஆமா, சொல்லிருக்கலாம். ஒண்ணும் இல்ல, வடச்சென்னை பாத்துட்டு வந்து எஃபெக்ட்னு. நான் வந்து வரும்போது வரலாம் நம்ம திரும்ப. இப்ப கரண்ட் ஆர்ட் ஃபார்ம்ஸ்ல வந்து எப்படி இருக்குன்ட்டு இப்ப அண்டர்டேக்கர் கேட்டதே வந்து, இப்ப நான் எங்க வீட்டுல ஒரு வாட்டி என்ன ஆயிருச்சு, எங்க அம்மாவுக்கும் எங்க அக்காவுக்கும் சண்டை. சரியா? 2 பேரும் அடிச்சுக்கிட்டு என்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்க அக்கா எங்க அம்மா வந்து என்னமோ சொல்லிட்டேன். அப்போ வந்து நான் என்ன பண்றேன், என்னடி சொன்னேன் எங்க அம்மாவை பத்தின்ட்டேன் நானு. எங்க அப்பா எல்லாம் இருக்காரு என் பக்கத்துல, எங்க அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க. வீடு ரணகலமா இருக்கு, எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். என்னடி சொன்னேன் எங்க அம்மாவை பத்தின்ட்டு நானு. இப்படி திரும்பி பார்த்தாங்கல்ல. ஆனா எதுவும் கேட்டுக்கல. அதுக்கப்புறம் இப்ப நான் பேசுறது எல்லாம் தெரியும். எங்க அம்மா எங்க பாட்காஸ்ட் எல்லாம் கேட்பாங்க.
இப்ப பரவாயில்ல, நோ இஷ்யூஸ். ஆனா ஆனா என்ன பண்ணாங்க எங்க அம்மா, என்ன பண்ணாங்க, இந்த மதனோப்பி மாட்டினப்போ அந்த வீடியோ எல்லாம் அப்பப்ப அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க. இங்க பாருன்னாங்க. ப்ரொபானிட்டி வேற அபியூஸ் வேறமான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் நானு. அப்புறம் வந்து என்னமோ ஒரு இது ஒண்ணு வந்துச்சு. அதாவது இப்ப ஆன்லைன்ல வந்து கெட்ட வார்த்தை பேசினா வந்து நாங்க பிடிப்போங்கிற மாதிரி தமிழ்நாடு போலீஸ் என்னமோ ஒண்ணு அறிக்கை விட்டா மாதிரி ஒண்ணு வந்துச்சு. அதெல்லாம் அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் ப்ளீஸ் கன்சிடர் மாதிரி அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப எங்க போனாலும் இந்த சைலேந்திர பாபு இழுத்துறானுங்கன்னு. ஏன்பா நான் என்ன பண்ணேன், எங்க வீட்டுல என்ன ஆச்சுன்னா, எங்க அண்ணன் கூட வந்து சும்மா பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகே, பேசிக்கிட்டு இருக்கும் போனோம் அவன் ஏதோ வந்து ரீல் அதான் கதை சொல்லிட்டானா, ஒண்ணு நான் ஓலு விடாத அப்படின்ட்டான். என்ன அப்படி பாக்குற அப்படியே முறைக்கிறாங்க. எங்க அப்பா அப்படியே பாக்குறாங்க. ஐயோன்னு 2 முறை இந்த இதுக்கப்புறம் இதெல்லாம் யூஸ் பண்ணாதான்னு ஒரு 2 முறை திட்டிட்டு அப்புறம் விட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் உஷாராயிட்டேன், இந்த வார்த்தை இங்க மட்டும் பேசக்கூடாதுன்னு. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தான், சரியா? என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தான். அவன் எப்படின்னா வந்து பயங்கரமான வெள்ளை செங்கி, சரி? அவன் கெட்ட வார்த்தை எல்லாம் பேச மாட்டான். ஆனா திடீர்னு ஒரு நாள் என்னமோ சொல்லிட்டு இருக்கும்போது, மச்சான் ஓலு விடாதேன்ட்டான். டேய் என்னடா கெட்ட வார்த்தை எல்லாம் பேசுற? என்னடா சொன்ன? இந்த ஓலுன்னு சொன்னீல, ஓலுன்னா போய் தானே மச்சான், கெட்ட வார்த்தை எல்லாம் கிடையாதுன்றான். எங்க வீட்டுல எங்க அண்ணன் எல்லாம் யூஸ் பண்றாரு. டேய் நல்லா யோசிப்பாரு, உங்க அண்ணன் உங்க அப்பாக்கு முன்னாடி அதை யூஸ் பண்ணிருக்காரான்னு யோசிச்சு பார்த்து, இல்ல மச்சான் என்கிட்ட மட்டும் தாண்டா எங்க அண்ணன் இந்த வார்த்தை யூஸ் பண்ண, கெட்ட வார்த்தைடா அது, ஐயோ தெரியாம யூஸ் பண்ணிட்டேன்டான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தான். இவனுக்குதான் ஃபியூச்சர்ல இந்த முற்போக்கு சங்கியா வருவானுங்க. உங்க இதுல கலாச்சாரத்துல இது பண்ணக்கூடாதா? என்னது கெட்ட வார்த்தை பேசக்கூடாதா? பைபிள் படி பேசக்கூடாது, எங்க வீட்டுல கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. அதுதான் இப்ப இந்த டேம்ங்கிற ஒரு வார்த்தை, அதாவது இப்ப நான் இதுக்கு நான் சொல்லிடுறேன். இப்ப ப்ரொஃபானிட்டிங்கிறதுக்கான அர்த்தம் என்னன்னா வந்து பிளாஸ்பமஸ் ஆர் அப்சீன் லாங்குவேஜ்னு அர்த்தம். பிளாஸ்பமிங்கிறது வந்து கடவுளை எதிர்த்து பேசுறது. ப்ரொஃபானிட்டிக்கான அர்த்தமே அதுதான், சரியா? லாட்டின்ல ப்ரொஃபானுஸ்னா வந்து கோயிலுக்கு வெளியிலன்னு அர்த்தம், சரியா? ப்ரொஃபானிட்டி வார்த்தையே வந்து ஒரு 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 ரிலிஜியஸ் ஸ்ட்ரக்சர்ல தான் வந்து இது கெட்ட வார்த்தை, இது யூஸ் பண்ண கூடாது ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளதான் வருது. அது வந்து கிறிஸ்டியானிட்டியில வந்து ரொம்ப ரொம்ப பாப்பானுங்க. கெட்ட வார்த்தை எல்லாம் வந்து பேசுறத வந்து ரொம்ப ஒரு பெரிய பாவமா பாப்பானுங்க கிறிஸ்டியானிட்டில எல்லாம். கையடிக்கிற விஷயம் அந்த வார்த்தையே ஒரு இதுதான். இந்த ஒரு வாட்டி என்ன பண்ணானுங்க, நான் படிக்கும்போது கையடிப்பியாடா அப்படின்னு கேட்டானுங்க. எனக்கு அப்போதைக்கு இந்த கையடிக்கிறதுனா என்னன்னு தெரியாது. அந்த என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னன்னு கேட்டதுக்கு, அடிப்பே அடிக்க மாட்டியா சொல்லுங்க. அடிப்பேன்டா மச்சான், கையடிப்பான் அப்படின்னா அவன் கிடந்து எல்லாத்தையும் பரப்பி விடுறான். கையடிக்கிறேன்னா அதுக்கப்புறம் ஓ இப்படி மாஸ்டிவேட் தான் இவனுங்க இப்படி சொல்றானுங்க அப்படின்ட்டு. எனக்கு அப்பதான் இந்த மாதிரி வார்த்தையே இவனுங்க புதுசு புதுசா அப்போதைக்கு கிளப்பி விடுவானுங்க ஏதாச்சும். மல்லு ஸ்டூடெண்ட் எல்லாம் யாராவது உங்க கிளாஸ்ல இருந்துட்டாங்கன்னா செத்துட்டான் அவன். மச்சான் கையடிப்பியானா அவன் வந்து கை தட்டுறதுன்னு நினைச்சிட்டு ஓ அடிப்பனேன்னு அவனை வச்சு செஞ்சுட்டு இருப்பானுங்க. சரியா ஞாபகம் இல்ல, அன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு என்டர் ஆகிறேன். ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தனை பார்த்து டே ஓல்ராஜ்னு திட்டுறான். அவன் பேர் வேல்ராஜ். ஓல்ராஜ்னு திட்டுறானா வந்து எனக்கு அப்ப புரியல. அப்புறம் ஒரு மேம் வந்தாங்க, சான்ஸ்கிரிட் மேம். ஒருத்தர் எல்லாரோட பேரும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்களா. அப்ப நான் கேட்டேன், மேம் ஓல்ராஜன் என்ன மேம்னு கேட்டேன். எல்லா பேரும் சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அப்புறம் அவன் சொன்னான், டேய் அவன் சும்மா கூப்பிட்டான்டா, அவன் பேர் வேற ஏதோடான்னு. அப்புறம் ஒரே அசிங்கமா போச்சு குமார். சரி நம்ம வருவோம் நம்ம என்னென்ன வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணலாம்ங்கிறதுக்குள்ள வருவோம். சொல்றா பிராலி. ஆனா இந்த துளுக்கருன்னு சொல்றது அத இது பண்ணுவோம்னா, அப்புறம் என்ன சொல்றது, இந்த முட்டாள் நீங்க சொன்ன மாதிரி அந்த முட்டாளும் தவிர்க்க வேண்டிய வார்த்தையா இருக்கு. ஏன்னா அது ரொம்ப பேரு சாதாரணமா பயன்படுத்துற வார்த்தைல. சோ அதையும் சொல்லிடுவோம், அதையும் தவிர்க்க வேண்டிய வார்த்தைகள். சோ இப்போ பேசக்கூடிய வார்த்தைகள் அப்படின்னு நீங்க பேச வேண்டான்ற வார்த்தைகள் அது நீங்க ஆட் பண்ணிட்டு சொல்லுங்க. ஒரே ஒரு நிமிஷம். இப்போ வந்துட்டு சொல்லு. இல்ல இப்போ வந்துட்டு நீங்க சொல்றீங்கல்ல, இந்த ஜாதிய குறிகள் வச்சு அந்த வார்த்தைகள் எல்லாம் பேசுறது வந்து தவறு, அது வந்து அபியூஸுக்குள்ள போவேன்னு. அப்போ வந்து இப்ப அவனுங்களே இப்ப தூக்கி பிடிச்சிட்டு வந்தானுங்கன்னா அதெல்லாம் என்னது? அது வந்து கிறுக்குத்தனம். ஓகே ஓகே. இப்ப நம்ம அது திட்டலாம் இல்ல, இப்ப போடா தேவர் பையா, போடா நாடார் பையா அப்படிலாம்.
அப்படி ஆக்சுவலி சொல்லக்கூடாது. ஆனா அவனுங்க இது வந்து ஒரு கிரே ஏரியா மக்களே. அப்படி சொன்னா அவன் சந்தோஷம் தானே படுவான். இப்ப இப்ப இல்ல இப்ப அவனை வந்து நீ அந்த வார்த்தையை வந்து அவனை அபியூஸ் பண்றதுக்காக நீ யூஸ் பண்ணனா அது தப்பு. சரியா? இப்ப நம்ம நூலுன்னு சொல்றதே வந்து ஒரு விதத்துல அபியூஸ் தான், அது தப்பு தான் ஆக்சுவலி. சரியா? சோ வந்து இப்ப உடல் உறவை பத்தி அதாவது உடல் உறவு, பால் உறவு, உடல் உறுப்புகள் இத பத்தின வார்த்தைகள் வந்து யாரையும் வந்து குறிக்கிறது கிடையாது. அது வந்து எல்லாருக்குமே இருக்கிறது தான். சரியா? உனக்கும் இருக்கு, எனக்கும் இருக்கு. சரியா? அது வந்து எந்த ஒரு சமூகத்தையோ யாரையுமே வந்து குறிப்பிடுறது கிடையாது. அதனால அந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து யூசேஜ்ல இருக்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு இல்லைன்னு தான் சொல்லுவேன். இட்ஸ் நாட் ஹர்ட்டிங் எனிஒன். சரியா? இப்ப வந்து நான் சொன்ன மாதிரி இப்ப வந்து ஒருத்தனை வந்து ஒரு ஜாதிய பேரை வச்சு திட்டுறதுங்கிறது வந்து அந்த மொத்த கம்யூனிட்டியுமே வந்து கீழே இறக்கி வச்சு பேசுற மாதிரியான ஒரு வார்த்தை. அது தவறு. இப்ப துளுக்க இருக்கிறதோ வந்து பறையர் இருக்கிறதோ வந்து தப்பு. இந்த அறிவு மயிர் இல்லையான்றது ரொம்ப எனக்கும் பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது வரைக்கும் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம எங்க போனா வந்து எதெல்லாம் வந்து இப்ப பேசலாம், எதெல்லாம் தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கைடு போட்டு கொடுப்போம். ஓகே, நான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணிடுறேன். எப்படின்னா வந்து இந்த நம்ம சொன்ன மாதிரி ஆரம்ப கட்டத்துல சொன்ன மாதிரி இந்த அமிர்தன், இந்த மாதிரி அபிஷ்டு, சந்தானன், பேமானி, இதெல்லாம் வந்து நம்ம தவிர்க்க வேண்டிய விஷயங்கள். அப்புறம் உடல் உறுப்புகள் வந்து நம்ம பேசலாம், ஏன்னா ஹியூமன் இது தானே, துலுக்கன் அதையும் தவிர்க்கணும். அதையும் தவிர்க்கணும். பரங்கின்னு ஒரு வார்த்தை வரும். சரியா? அதுவுமே வந்து தவிர்க்க வேண்டிய ஒரு வார்த்தை தான். அது வந்து பெரிங்கிற ஒரு வார்த்தையில இருந்து மறுவின ஒரு வார்த்தை. அதுவுமே வந்து அது இங்க ஸ்ரீலங்கால எல்லாம் வந்து ரொம்ப கேஷுவலா யூஸ் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் அவங்களே வந்து நம்ம ஊர்ல ஆங்கிலோ இந்தியன்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து இங்க ஸ்ரீலங்கால இருக்க அவங்களே வந்து நாங்க பரங்கியர்னு சொல்லுவாங்க. அது அவங்களுக்கே தெரியல, அது வந்து ஒரு ஸ்லர்ங்கிறது தெரியாம அவங்களே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல அது அதுக்கு இன்னொரு விளக்கமும் தருவாங்க. அது கரெக்டா என்னன்னு தெரியல. இந்த செயின்ட் தாமஸ் இருக்குல்ல, ஆமா, அதுக்கு பேர் வந்து பரங்கி மலை தான். ஆமா ஆமா ஆமா. ஒருவேளை அந்த பரங்கின்றதுனால அப்படி பரங்கின்ற ஒரு சித்தர் இருந்தால என்ன எதுன்னு தெரியல. செயின்ட் தாமஸோட ஒரு சித்தர் இருந்தாரா? முன்னாடி இருந்தாரு. நீங்க வெள்ளை சங்கி வந்து அட்டாக் பண்ணி அமுச்சு விட்டீங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. ஓஹோ, இல்ல 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 இப்ப நீங்க இங்க வந்து ரொம்ப நேக்கா நீங்க என்ன பண்ணிட்டீங்க, நாங்க பண்ணதை மட்டும் பேசிட்டீங்க. சரியா? இப்ப சென்ட் தாமஸ கொன்னது யாருங்கிற ஹிஸ்டரிக்குள்ள போவோமா மிஸ்டர் அண்டர்டேக்கர்? சரிங்களா? எனக்கு என்ன தோணுதுன்னா, சென்ட் தாமஸோட ஒரிஜினல் பேர் பரங்கியோ அப்படி. அதெல்லாம் இல்லடா, தோமையார் தான்டா அவரு பேரு. இவன் எங்கடா வந்தான்? எல்லா பாட்காஸ்டையும் வந்துடுறான்டா இவன். ஃபேமிலியா வந்துட்டான். இல்ல இதுதான் கெட்ட வார்த்தை பேசி மாட்டினீங்கன்னு சொன்னீங்க. இந்த மாதிரி நான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்வர்டான ஒரு சிச்சுவேஷன்ல மாட்டிருக்கேன். எப்படின்னா ஒரு நிமிஷம் நீ அப்ப இருந்து உட்கார்ந்து இருக்கியா? நீ எவ்வளவு நேரமா இங்க உட்கார்ந்து இருக்க சர்வர்ல? 10-15 minutes இருக்கும். அடா பாவி. சரி சொல்லு. அதான் இப்போ இது இல்லாம ஆட் பண்ணிட்டோம். வேற ஏதாவது இப்போ ஐ திங்க் மோஸ்டா கவர் பண்ணிட்டோம். கவர் பண்ணாம விட்டுருக்கோமா ஏதாவது டாபிக்? அதுக்கு பதிலா இல்ல ஒரே ஒரு வார்த்தையை மயிரை வந்து புடிச்சுக்கிட்டு உனக்கு எப்பப்பெல்லாம் திட்டணும்னு சொன்னா அந்த வார்த்தை, இந்த மயிரை வந்து எல்லா வார்த்தையை கூட சேர்த்துக்கிதான் முடிஞ்சிச்சு. அறிவு மயிர் இல்லையாரா, வேலை மயிர் போய் பாடுறா, எவ்வளவு டீசெண்டா இருக்குல்ல. இப்ப இந்த இவனுங்க கலாச்சாரத்தை தூக்கி பிடிக்கிற இந்த சுன்னியானுங்க இருக்கானுங்கல்ல, இவனுங்களுக்கு எல்லாருக்கும் நான் கேக்குறேன். இப்ப நாங்க வந்து ஸ்டார்டிங்லயே சொல்லிட்டோம், சிலப்பதிகாரத்துல எத்தனை வாட்டி யூஸ் பண்ணிருக்காங்க, சிலப்பதிகாரத்துல எந்த மாதிரியான பாடல்கள் எல்லாம் வருதுங்கிறத வந்து நாங்க வந்து சொல்லிட்டோம். சரியா? அதுல வந்து ரொம்ப நார்மலான செக்ஷுவல் கண்டென்ட் இருக்கு சிலப்பதிகாரத்துல. சரியா? சிலப்பதிகாரம்ல தொல்காப்பியம். சரியா? தொல்காப்பியங்கிறது தமிழுடைய ஆதி நூல்னு கன்சிடர் பண்ற ஒரு புக் தான் வந்து தொல்காப்பியம். அதாவது இப்ப கிராமர் புக், தமிழோடைய முதல் கிராமர் புக் வந்து தொல்காப்பியம்.
சரியா? அது வந்து 2000 வருஷம் பழமையான ஒரு புக்குன்ற மாதிரி நம்ம வச்சிருக்கோம். சரியா? அதுலயே வந்து சாதாரணமா செக்சுவல் கண்டென்ட் இருக்குதுங்கிறது வந்து நமக்கு பெருமையான ஒரு விஷயம். சரியா? அது வந்து முற்போக்கா இருந்திருக்கோம் நம்ம சொசைட்டி. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம சொசைட்டி வந்து ரொம்ப முற்போக்கா இருந்திருக்கு. காதல் திருமணங்கள் வந்து ரொம்ப சாதாரணமா இருந்திருக்கு. களவு, அதாவது ப்ரீமரைட்டல் செக்ஸ்ங்கிறது வந்து சாதாரணமா இருந்திருக்கு. முடத்தாம கன்னியாருங்கிற ஒரு ஃபீமேல் ஆத்தர், பொருநாராற்றுப்படை எழுதின முடத்தாம கன்னியார். சரியா? அவங்கதான் நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன் பத்தியா, கேசாதி பாதம்னு ஒரு மேட்டர் சொன்னேன் பத்தியா. அத வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு வச்சது வந்து முடத்தாம கன்னியாருங்கிற ஒரு ஃபீமேல் ரைட்டர். சரியா? அவங்க முளைங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமா யூஸ் பண்ணிருக்காங்க, வர்ணிச்சிருக்காங்க. இந்த கலாச்சார கன்னிஸ், பண்பாடு சுன்னீஸ், நீங்க எல்லாம் என்ன பண்ண இங்க வாங்க, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? நீ இப்ப எதை கல்ச்சர்னு சொல்ற? தமிழ் கல்ச்சர்னு எதை சொல்ற? சங்க இலக்கியம் தான் தமிழ் கல்ச்சர்னா, தமிழ் கல்ச்சர் இதுதான், இதுல இருக்கு. இதெல்லாம் இந்த பண்பாடு சுன்னீஸ் எல்லாம் என்ன சொல்ல போறீங்க பதில்? அதுக்குதான் அவன் சொல்லுவான், அதுக்குதான் நாங்க பெண்களை படிக்கவே வேணாம்னு சொன்னோம் அப்போன்னுவான். எழுதி வச்சிருக்காரு. சொல்லுவானுங்க கெட்ட வார்த்தையே இல்ல புண்ணு, அங்கிட்ட ஓரமா ஒரு வார்த்தை வரும், வைடாங்கோத்தான்ட்டு. இல்ல, புணர்ச்சி ஓல்ங்கிற வார்த்தையை நம்ம என்னைக்காவது யூஸ் பண்ணிருக்கோமா? உடல் உறவு என்ற ஒரு வார்த்தையை நம்ம யூஸ் பண்றோம் ரொம்ப சாதாரணமா. அதை வந்து ஒரு காமன் வேர்டா நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். உடல் உறவுங்கிறது ஒரு வார்த்தையே கிடையாது, அது 2 வார்த்தை. சரியா? ஒரு மொழி எப்ப செம்மொழி ஆகுதுன்னா, எந்த ஒரு வார்த்தைக்குமே வந்து ஒத்த சொல்ல ஆன்சர் ஒரு சொல் இருக்கணும் எந்த ஒரு பொருளுக்குமே. சரியா? புணர்ச்சிங்கிறது ஒரே வார்த்தை, ஓல்ங்கிறது ஒரே ஒரு வார்த்தை. சரியா? இப்படி ஒரு சொல்லுல சொல்லக்கூடிய வளம் வந்து நம்ம மொழிக்கு இருக்கும்போது, எதுக்கு உடல் உறவுங்கிற ஒரு கிரியேட்டட் ஒரு நியூ வேர்டை நம்ம எதுக்கு சொல்லணும்? ஒரு உருவாக்கப்பட்ட 2 வார்த்தைகளை கொண்ட ஒரு வார்த்தையை நம்ம எதுக்கு சொல்லணும்? உனக்கு சொல்லுங்க ஓல் என்று. நம்ம மொழிய சிதைக்கிறோம். நம்ம உணர்ச்சிங்கிற வார்த்தையை, ஓடுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாம உடல் உறவு நம்ம ஒவ்வொரு வாட்டி சொல்லும் போது நம்ம மொழியை நம்ம வந்து சிதைக்கிறோம். அதுதான் வந்து நீ கலாச்சாரத்தை கெடுக்கிறது ஆக்சுவலி. புரிகிறது. தமிழ் இங்கிலீஷ் கேட்டுக்கோங்கண்ணா. சோ சரி, கவர் பண்ணிட்டோம்னா எண்டிங் நோட்டு அவரவர்கள் எண்டிங் நோட்டை கொடுப்போம். சரி, ரொம்ப நேரமா பேசாம இருந்தேன் விக்டர் ப்ரோ, எண்டிங் நோட் இல்ல எண்டிங் நோட்லாம் என்ன, இப்ப வந்துட்டு இதான் இந்த ப்ரொஃபானிட்டிக்கும் அபியூஸுக்கும் இப்ப வந்து கொஞ்சம் மக்கள்கிட்ட அந்த புரிந்துணர்வு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த மதனோட இது தூக்கிட்டு வரவங்களும் ஒரே இதுதான். அவன் வந்துட்டு ஒரே அவனை பிடிச்சி அடிக்கிறேன்னு யாராச்சும் சொல்லிட்டாருங்க. இப்ப அவனுக்கு தான் இப்ப மறுபடியும் வரானுங்க. இப்ப அவன் வந்துட்டு இப்ப என்ன சொல்ற, அந்த ஒரு வீடியோல கிளை போது சூத்தக்கிளி அது அவ்வளவு அபியூஸா இருக்கும். சரியா? அதெல்லாம் தப்பா தெரியாது. இப்ப நாங்க வந்துட்டு ஓகே ஒரு பெண் உறுப்பு இருக்கிறோம், ஓகே இப்ப தூக்கிட்டு வரானுங்க. சோ எல்லாருக்கும் வந்துட்டு இதை வந்துட்டு இப்ப ப்ரொஃபானிட்டி வர்சஸ் அபியூஸ் வந்துட்டு இந்த அறிவு போய் சேரணும்னு நினைக்கிறேன். அப்புறம் கடைசியா வந்து நாயோக்க நரியோக்க நந்தவனத்துல கிளியோக்க பண்ணி படுத்தோக்க எறும்பு எகிரியோக்க அனகொண்ட அமுக்கி ஓகே கொசு கொஞ்சி ஓகே எறும்பு அணி போட்டு ஓகே கொரோனா கொக்கி போட்டு ஓகே யாவராயின்னு நான் காக்க என்று நான் இதோட முடிச்சுட்டேன். உம்மால விக்டர் ஓகே, என்னடா இது? அடுத்து பாப் மார்லே சொல்லுங்க. யோ அதான் நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த ப்ரொஃபானிட்டிக்கும் அபியூஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு தான் பார்ப்பேன். மொட்டையவனுங்க மதனுக்கு வந்து சப்போர்ட் பண்றானுங்க, அவன் வந்து பேசுற அசால்ட்டா அவனுங்க வந்துட்டு நார்மலா இருக்கிறானுங்க. அவன் பேசுனது வந்து கெட்ட வார்த்தை தான், கெட்ட வார்த்தைங்கிறத வச்சு மெயினா காட்டுறானுங்க. அவன் வந்து அபியூசிவா பேசல, வெறும் கெட்ட வார்த்தை தான் பேசினா உள்ள தூக்கி போட்டானுங்க அப்படின்ட்டு. நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, இப்ப அவன் சொல்றவன்ட்ட போயிட்டு தேவையாமானே அப்படின்னு போய் சொன்னா அவனுக்கு கோவம் வருமா வராதா? அந்த ஒரு சின்ன விஷயம் கூட அவனுக்கு தெரியாம உட்காந்து அவன் அவ்வளவு முட்டு கொடுக்குறானுங்க. இது ஒரு எக்ஸாம்பிளா சொன்னேன். இன்னுமே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது இந்த அபியூஸுக்கும் இல்ல ப்ரொஃபானிட்டிக்கும். அது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் தான் நான் பாக்குறேன். அண்டர்டேக்கர், நீங்க சொல்லுங்க உங்களோட எண்டிங் நோட்.
என்னோட எண்டிங் நோட் என்னன்னா, ஒரு அப்ரஸ் பண்ற ஒரு வார்த்தை தான் என்னை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரு கெட்ட வார்த்தைன்ற மாதிரி சொல்லுவேன். இத்தனை அழுத்துது, இத்தனை போட்டு அமுக்குது, அது அவனை தாழ்வா உணர வைக்குது, அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் கெட்ட வார்த்தை. மித்தபடி எனக்கு எல்லாருக்கும் கெட்ட வார்த்தைன்ற மாதிரி எனக்கு தெரியல. இவனுங்க சும்மா சம்பந்தமே இல்லாம உருட்டணும்னு உருட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஏன் எண்டிங் நோட் என்னன்னா வந்து நம்ம படிச்ச மாதிரியே நம்ம என்ன சொன்னோம், இந்த பெருநாற்றுப்படை, ஒரே நிமிஷம். ஓகே, இந்த பெருநாற்றுப்படை அப்படின்னு ஒரு பெண் ரைட்டர் எழுதின வந்து புக்லயே வந்து அவங்களே வர்ணிச்சிருப்பாங்க. விச் மீன்ஸ் அவங்களும் ஆப்ஜெக்டிஃபிகேஷன் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து மோஸ்டா வந்து ஆப்ஜெக்டிஃபிகேஷனை வந்து நம்ம தவிர்க்கணும். ஆனா இந்த நான் சொன்ன மாதிரி அண்டர்டேக்கர் சொன்ன மாதிரியும் வந்து யாரையுமே தன குனிய வைக்காத மாதிரியான வார்த்தைகளும், அது வந்து ஒரு மனிதன் எல்லா மனிதனுக்கும் இருக்கக்கூடிய வார்த்தைகளுமா இருந்துருச்சுன்னா தப்பு இல்லை. அவ்வளவுதான். நீங்க சொல்லுங்கண்ணா. ஓகே, நான் வந்து என்னோட எண்டு நோட் கொஞ்சம் பெருசா இருக்கும். நான் ஒரு 4-5 பாயிண்ட் சொல்ல வேண்டியிருக்கு. ஸோ வந்து என்னை மன்னிச்சுக்கோங்க. ஒண்ணு, ரிலிஜன் வந்து தப்புன்னு சொல்லுது, ரிலீஜியஸா வந்து நம்ம இது செய்யக்கூடாதுன்னு சொல்றவனுங்களுக்குலாம் வந்து கேரளால கொடுங்காலூர் பகவதி அம்மன் ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு ஒரு விசிட் அடிச்சுட்டு வாங்க. நான் வந்து உங்க எல்லாரையும் ரொம்ப தாழ்மையா கேட்டுக்கிறேன். அந்த கோயில்ல வந்து கெட்ட வார்த்தை பேசுறதுங்கிறது வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். அது வந்து ஒரு கோயில் தான், சரியா? பகவதி அம்மன் கோயில், கொடுங்காலூர் பகவதி அம்மன் கோயில். இதுக்கு போய் பாருங்க. நம்பர் 1. நம்பர் 2 வந்து நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இதுதான் நம்ம கல்ச்சரா இருந்திருக்கு. இத நடுவுல ஏதோ ஒண்ணு பூந்து நம்மளோட கல்ச்சரை மாத்தி இருக்கு, சரியா? ஸ்கூல்ல செக்ஸ் எஜுகேஷன்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுதான் நம்ம கல்ச்சர், சரியா? 3வது, ஓலைச்சுவடியில இருக்கிற செய்யுளு, சரியா, பிரிண்ட்ல இருக்கிற செய்யுளை விட முற்போக்கா இருக்குங்கிறது வந்து ரொம்ப கேவலம் நமக்கு, சரியா? 3. 4வது, எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம், அதாவது இப்ப இந்த கெட்ட வார்த்தை பேசுறோம், கெட்ட வார்த்தைக்கு நம்ம கெட்ட வார்த்தை பேசுறது தப்பு இல்லைங்கிற மாதிரி நம்ம சொல்ல ஆரம்பிச்சாலே எல்லாரும் கொண்டு வர்ற ஒரு விஷயம் வந்து திருக்குறளை கொண்டு வந்து இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்து தற்றுன்னுவானுங்க. அதாவது அதுக்கான அர்த்தம் என்னன்னா வந்து, காய் இருக்கும்போது, அதாவது கனி இருக்கும்போது வந்து நீ பழம் இருக்கும்போது எதுக்கு நீ காயை சாப்பிடுறங்கிறதா அதுக்கான அர்த்தம். அதாவது இப்போ ஒருத்தனுக்கு வந்து கனியை விட காய் தான் பிடிச்சிருக்கு, நான் வந்து உனக்கு கனி தான் பிடிக்கணும், காய் உனக்கு பிடிக்க கூடாதுன்னு சொல்ற உரிமை எவனுக்குமே கிடையாது, சரியா? அந்த காயை வச்சு அடிச்சாதான் தப்பு, சரியா? அந்த காயை சாப்பிடுறது வந்து ப்ரொஃபானிட்டி. அந்த காயை வச்சு உன்னை அடிச்சானா அது அபியூஸ். இதுதான் வித்தியாசம், ப்ரொஃபானிட்டிக்கும் அபியூஸுக்கும் உள்ள வித்தியாசம். போட்டு 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 ஆட்டோ பின்னாலே எழுதலாம். அப்படியே பூல் போனதாய் நிக்குது. என்ன சரி, முடிச்சுக்கலாமாண்ணா? ஓகே. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் இங்க வந்து லாஸ்ட்ல வந்து சொல்லிக்கிறேன். ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட் ஹெல்ப் பண்ணி என்னைய வந்து பாட்காஸ்ட் செய்யறதுக்கு மோட்டிவேட் பண்ண நம்ம அண்டர்டேக்கர், அப்புறம் மார்னி, அதுக்கப்புறம் அண்ணன் கிருஷ்ணன், அப்புறம் இப்போ புதுசா இணைஞ்சிருக்க விக்டர் ப்ரோ, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ், நன்றிகள். அதுக்கப்புறம் என்னையும் ஒரு ஆளா மதிச்சு என் பாட்காஸ்டையும் மதிச்சு கேட்கிற லிசனர்ஸ் உங்க எல்லாருக்கும் நன்றி. ஸோ 50வது பாட்காஸ்ட் முடிச்சுட்டேன். நன்றிகள். ஸோ 50வது பாட்காஸ்ட் முடிச்சுட்டேன், ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நானும் ஒரு பாட்காஸ்ட் சொல்லிக்கலாம்ல? சொல்லிக்கலாம். இல்ல, ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து நான் லைம் லைட்டை எடுக்கிறேன்னு நினைச்சுக்காதீங்க. நான் இது எனக்கு ரொம்ப கில்ட்டியா தான் இருக்கு இது பண்றது. இது வந்து எனக்கு வந்து 75வது எபிசோட் நினைக்கிறேன் நானு. நேத்து ரிலீஸ் ஆயிருந்தா இது வந்து என்னோட 75வது எபிசோட் வந்து நான் பிராலியோட சேர்ந்து கொண்டாடுறேன் நானும். ஆமா, நான் கோல்டன் ஜூப்ளி கொண்டாடுறேன். நீங்க வந்து இந்த டைமண்ட் ஜூப்ளி கொண்டாடுங்க. இல்ல, இது எனக்கு 5வது பாட்காஸ்ட். ரொம்ப சந்தோஷமா இருக்கு நண்பர்களே. நீயும் கொண்டாடு. எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுவோம். ஆனாலுமே வந்து பர்சனலி பிராலி வந்து 50 எபிசோட் அடிச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
தேங்க்ஸ்ண்ணா, சந்தோஷம். என்ன நண்பன் படத்துல வர மாதிரி சொல்றீங்க. சொல்லிட்டு அதான்டா யோசிச்சேன், என்னடா நண்பன் சத்யராஜ் மாதிரி சொல்ற, கன்கிராச்சுலேஷன்ஸ் சொல்றமேன்ட்டு யோசிச்சேன். நாங்க ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணோம், நிறைய மைண்ட்ல இருந்துச்சு, எங்களால அதை கரெக்டா டெலிவர் பண்ண முடிஞ்சுதாங்கிறது எனக்கு சரியா தெரியல. இந்த பாட்காஸ்ட் எப்படி இருந்துச்சுன்றத வந்து எங்களுக்கு தெரியப்படுத்துங்க ப்ளீஸ். இன்னொன்னு, நாங்க சொன்னது வந்து தண்டக்கருமாந்திரம் மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா வந்து தயவு செஞ்சு எல்லாரும் பெருமாள் முருகன் எழுதின கெட்ட வார்த்தை பேசுவோம்ங்கிற புக்கு படிங்க. அதுல இருக்கிற பாயிண்ட்ஸ் தான் நாங்க பேசணும். அது போக வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கிற த ஹிஸ்டரி ஆஃப் ஸ்வேர் வேர்ட்ஸ்ங்கிற ஒரு சீரீஸ், அதாவது ஒரு டாக்குமெண்ட்ரி சீரீஸ், இதையும் தான் வந்து நாங்க சோர்ஸ் மெட்டீரியலா எடுத்து பேசணும். ஸோ வந்து நாங்க சொன்னது புரியல, பேப்புண்ட மாதிரி இருக்கு இன்னும் ஃபீல் பண்ணீங்கன்னா வந்து அந்த புக்கையும் சீரீஸையும் பாத்தீங்கன்னா இதை விட உங்களுக்கு பெட்டர் நாலேஜ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ புக் வேணும்னா கூட வந்து டிஎம் பண்ணுங்க, அனுப்பி விடுறோம். எஸ், ஓகேங்களா? ஸோ இதோட முடிச்சுப்போம். ஸோ யாரு இது வெர்ச்சுவலா உரியது? இரு ஒரு நிமிஷம் இரு. இங்க பைக் ஆன் பண்றாங்க. தலா ஜித்தாங்க. இல்லடா நான் இருக்கிற வீடு வந்து ஸ்டேஷன் ஸ்டாண்டு. எனக்கு இவன் சிரிக்கிறதா சிரிப்பா வருது. இல்ல கீழே பாருங்க, இவன் இருக்கிறான். ஸ்டாக் இமேஜஸ்ல இருந்து ராஜா.